கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை ஆராதனையும் ஆளுகையும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுகையும், வெரி குட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ரொம்ப ஆழமாய் தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். அவருடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் உதிக்க போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புத்தகம் 46வது சங்கீதத்தில் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 46வது சங்கீதம் 4-5 வசனங்கள். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எல்லா கரங்களையும் ஊத்தாமன்னு சொல்லாமா? எப்ப சகாயம் கிடைக்குதா? அதிகாலையில் தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். இந்த கர்த்தரின் சகாயராக இருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானம் செய்திருக்கிறோம். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் உங்கள் சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்க. யாருக்கு அப்படிப்பட்ட சகாயம் கிடைக்கும், யாருக்கு அப்படிப்பட்ட உதவிகள் நமக்குள்ளே வரும் என்பதை குறித்து இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரம். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சந்தோஷம், மனமகிழ்ச்சி. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எப்ப சகாயம் பண்றாரா? சரி, நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம் தெரியுமா? நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம்? நல்லா கவனி. நித்திய காலமாய் தேவனோடு ஆளுகை செய்ய போறோம். ஆமேனா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த பாருங்க, வெளியில யாராச்சும் உங்களை கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏங்க நீங்க சர்ச்சுக்கு போறீங்க? நாங்க சாக விரும்பலைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நான் விரும்பல, நாங்க சாக விரும்பல, நாங்க வாழ போறோம். ஆமேன். நாங்க என்ன பண்ண போறோம்? வாழ போறோம். எல்லா மனுஷனுக்கும் சாவு உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் சாக போறது இல்லை. எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. அதுக்காகத்தான் நாங்கள், எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் என்னன்னைக்கும் வாழ போறோம் அவர் கூட. இந்த பார்வையில சொல்லுங்க எல்லார்கிட்டையும், எங்க சர்ச்சுக்கு போறீங்க? நாங்க சாக விரும்பல. சாக விரும்பலையா? அப்ப இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவெல்லாம் செத்தானே, அவெல்லாம் எழுந்திருப்பான். ஆமேனா? என் சகோதரர்கள் அவர்கள் எழுந்திருப்பார்கள். அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். அதிகாலை, அதிகாலை, அதிகாலை என்பது ஆளுகை. தேவன் உலகத்தை சிருஷ்டித்த போது, அவருடைய சிருஷ்டிப்பை ஆரம்பித்த போது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. அப்படியே அவர் 6 நாளையும் சிருஷ்டித்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆக அதிகாலை என்பது, சாயங்காலம் என்பது துக்கத்தையும், அதிகாலை என்பது மகிழ்ச்சியும் காண்பிக்கிறது. இதுக்கான சத்தியமெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை நான் இன்னைக்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்களா ஏங்க சர்ச்சுக்கு போகிறீங்க? எனக்கு இவ்வளோ தேவை இருந்துச்சுங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நான் வியாதியில் இருந்தேன், நான் கடன் பிரச்சனையில் இருந்தேன், நான் போராட்டத்தில் இருந்தேன், ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தாரு. கண்டிப்பாக அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை இன்றைக்கும் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறது. ஆமேன் சொல்லுவோமா? இப்போ நல்லா கவனிங்க. உள்ள வந்துட்ட பிற்பாடு அவருடைய அன்புல, இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கத்தில், அவருடைய மனதுருக்கத்தில், அவருடைய அன்பின் பிரசன்னத்தை அப்படியே வாஞ்சிக்கிற ஒரு இருதயம் ஒன்று வந்திருக்கும். அவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா அதிகாலையில் அவங்களுக்கு தூக்கம் போயிடும். அவங்களுக்கு தூக்கம் போயிடும். இது நான் சொல்ற இந்த காரியம் யாருக்குள்ளையாவது நடக்குது இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு டிவைன் ஸ்பார்க் இருக்கு, ஒரு தெய்வீக தொடுதல் உள்ள உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆளுகைக்காக. சாயங்காலம் என்பது அழுகை. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். நாம் வெளியே இருக்கும்போது துக்கத்தோடு இருந்தோம், வேதனையோடு இருந்தோம், பல போராட்டத்தோடு இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைத்து
அவர் சபையில வைத்து மனமகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இவங்களை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவங்களுக்குள்ள. இயேசு ராஜா மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதிகாலையில் எழுந்ததும் அவரோடு கூட நல்லா உறவாடி பாடி துதிச்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு டிவைன் ஸ்பார்க். நான் சொல்றது இது எல்லாருக்கும் நடக்காது. இந்த அதிகாலையில், ஏன்னா தேவன் அதின் நடுவில் இருக்கிறார். அது அசையாது, அது அசைக்கவே முடியாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். தேவன் அதற்கு சகாயராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நல்லா பிள்ளைங்களெல்லாம் உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சிங்களேன். பிள்ளைங்கள அப்பா கிட்ட போயிடுங்க. அம்மா எல்லாம் இது வருங்க, எல்லாரும் தயவு செய்து என் கூட கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. என்ன கூடுப்பா, பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுங்க. பேசாமல் கொஞ்சம் தயவு செய்து பார்த்துங்க. இல்லை இப்போ இது வரைக்கும் எத்தனையுமே சொல்றது புரிஞ்சுது? நல்லா கவனிங்க. தேவன் இப்போ நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏதோ ஒரு நெருக்கங்கள் அதெல்லாம் இருக்கும்போது இயேசு ராஜாவை கூப்பிட்டோம். இயேசு ராஜாவுடைய பெயர்ல நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், சகாயம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமெனா? இப்ப ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா, ஒரு நதி, அது நீர்க்கால்கள், தேவனுடைய நகரம், உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலம், சந்தோஷம். நல்லா கவனிங்க. ஒரு எப்படி சொல்றது, உள்ளுக்குள்ள ஒரு பேரானந்தம். அந்த இயேசு என்ற அந்த நாமத்தினுடைய வல்லமை, அவருடைய டச், அவருடைய தொடுதல், அவருடைய ஸ்பரிசம், அவருடைய தெய்வீகம், அவருடைய அந்த அந்த ஒரு உணர்வு. நீங்க நல்லா கவனிங்க. இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பல கற்பனைகளோட வலம் தரும் வாழ்வினை கனவு கண்டேன், வறண்டவனாந்திரம் வாய்த்ததென்ன. அவனா நான் எப்படி ஒரு நல்ல வளம் தரக்கூடிய வாழ்க்கையை நான் கனவு கண்டேன். ஆனா எனக்கு வாய்த்ததெல்லாம் வறண்ட வனாந்தரம். உண்மையா சொல்றேன், நான் போய் வெளியில போய் வேலை செஞ்சு என் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் சம்பாதிச்சு போட்ட சரித்திரமே கிடையாது. என் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே என்னுடைய ஊழியத்திற்காக தேவன் பிரித்து அழைத்து தெரிந்து கொண்டார். எனக்கு தெரியாம இருந்துச்சு. எங்கேயோ ஒரு வேலை எனக்கு கிடைச்சா போதும். எப்போ நான் இயேசு ராஜாவை 24 வயதில் நான் ஏற்றுக்கொண்டேன், என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எங்கேயாச்சும் ஒரு வேலை கிடைச்சா எனக்கு போதும்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல போய் அலைஞ்சு திரிவேன். வேலையே கிடைக்காது, ஓன்னு அழுவேன், என்னென்னமோ முட்டி மோதி பார்ப்பேன். என் தேவன் அவருடைய வேலைக்காக என்னை தெரிந்து கொண்டபடினால எனக்கு அந்த வேலையை கொடுக்கல. ஆனால் குடும்பத்தில் பார்த்தோன்னா பயங்கர ஒரு எதுவுமே இருக்காது, பயங்கர நெருக்கம் இருக்கும். நல்லா கவனிங்க. ஆனால் என் மனசுக்குள்ள அந்த ஒரு போராட்டமோ நெருக்கமோ அல்லது வேதனையோ எதுவுமே என்னை பாதிக்காது. நைட்டு 1 மணி 2 மணி எப்போ எனக்கு இப்போ என்னுடைய வயிற்றில் சாப்பாடு நல்லா இருக்கிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நல்லா தூங்கிடுவேன். அந்த சாப்பாடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா அப்படி கொஞ்சம் தூக்கம் போயிடும் இல்லையா, அது எத்தனை மணிக்கு எழுந்துக்குவனே தெரியாது. எழுந்து நின்று வச்சு நல்லா பாடி, அப்போ தான் எனக்கு பாடல்கள் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். நைட்டில் எழுந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஒரு டச் இருக்கும். அந்த தேவனுடைய அந்த தொடுதல் அங்கே உள்ளே வந்து அவர் அப்படியே தம் பக்கம் நம்மளை ஈர்த்து கொள்ளுவார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய மார்பில் அணைச்சி பால் கொடுக்கிற அந்த சுகத்தை விட அந்த குழந்தைக்கு அந்த தாய் அந்த தலையை வருடி விடுவா பார்த்தீங்களா, அப்படியே கையை வச்சு அப்படியே அந்த குழந்தை தலை மேலே, அந்த சுகத்தில் தான் அந்த குழந்தைய தூங்கும். உண்மையாய் சொல்லுகிறேன், இயேசு ராஜாவுடைய அந்த மகிமையின் பிரசன்னம் அதிகாலையில். இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நல்லா கவனிங்க. இந்த அதிகாலை ஜபத்தில் அப்படி என்ன ஒரு வல்லமை இருக்கிறது? அது ஏன் வந்து அதிகாலையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கணும்? அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா, அந்த அதிகாலை பொழுதுல எழுந்ததுமே அப்படியே அப்படி சமூகத்துக்குள்ள போய் அவருடைய மனசுக்குள்ள அந்த நதி புரண்டு அப்படியே ஓடும், பாய்ந்து ஓடும். அந்த வார்த்தைகள், அந்த வாயிலிருந்து பிறக்கிற அந்த வார்த்தைகள், அவரோடு பேசுகிற அந்த வார்த்தைகள்,
அவருடைய பிரசனத்தை உணர்ந்து அவரோடு பேசுகிற அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு வல்லமையா, அவ்வளவு பலனா, அவ்வளவு தெய்வீக சுகத்தோடு கூட அந்த வார்த்தைகள் வெளியே வரும். எவ்வளவு தான் நைட்டு போயிட்டு பயங்கர டயர்டில் எவ்வளவோ உடம்பு வலிக்க வேலை செஞ்சுட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சு அவங்க உள்ளுக்குள்ள இருந்தாலும் அந்த அதிகாலை பொழுதுல அவங்களால தூங்கவே முடியாது. ஆமேனா? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு கேட்கல? நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர். உங்கள் அநேக பேரை அவர் பக்கம் இழுத்து கொண்டார் என்று நான் அறிவேன். ஆமேனா? அங்கே கர்த்தர் சொல்றாரு, தேவன் அதின் நடுவில் இருக்கிறாராம். அதின் அப்படின்னு சொல்றாங்க, அதின் அப்படின்றாரு. தேவன் அதின் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அது அசையாது. காரணம், அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். சகாயம் பண்ணுகிறார். சகாயர் அப்படின்னா என்னது? உதவி செய்கிறவர். ஏசர் ஏற்கனவே சொன்னேன். நம்ம இந்த செய்தியை இப்பதான் ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கிறோம். ஒரு திராட்சை கொடி நல்லா படர்ந்து வளர்ந்து அது நல்லா கனி கொடுக்கணும்னா அந்த திராட்சை கொடிக்கு ஒரு பந்தல் தேவை. எத்தனை இந்த பிரச்சனை ஞாபகம் இருக்கு? ஆமென். ஒரு பந்தல் தேவை. ஒரு மரம் சாக வேண்டும். அந்த செத்த மரத்தை எடுத்து பந்தல் போட்டு அந்த பந்தலிலே இந்த திராட்சை செடி கொடியாக படர்ந்து அது கனி கொடுக்குமே. அதே போல என் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்க வேண்டுமே ஆனால் என்னுடைய சகாயர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மனிதனாய் வந்து எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். அந்த மரத்தின் பந்தலிலே நான் படர்கிறேன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? அவர் எனக்கு சகாயராயிருக்கிறார். நான் சொல்றது ரொம்ப முக்கியமான சத்தியம். ஒரு நதி உண்டு. ஒரு நதி என்று சொல்லுவது நீர்கால் என்று சொல்லுவது. புரிந்து கொள்ளுங்க. ஒரு நதி உற்பத்தி ஆகிறது, ஒரு ஊற்றில் உற்பத்தி ஆகிறது. அது உற்பத்தி ஆகி அப்படியே பாய்ந்து ஓடுகிறது. அந்த நீர்கால்கள் எங்கே எல்லாம் போகுதோ அங்கே எல்லாம் அது அந்த நீர்கால்கள் என்ன செய்தான்? தேவனுடைய நகரம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. யாருடைய நகரம்? யாருடைய நகரம்? நியூ டெல்லி. யாருடைய நகரம்? சொல்லுங்க, யார் நகரம்? மோடியின் நகரம். அவர் தான் தலை. ஆமெனா? சென்னை யாருடைய நகரம்? முக ஸ்டாலின். வாஷிங்டன் டிசி. வாஷிங்டன் அமெரிக்காமா? இப்ப யார்? இப்ப பைடன் தான். இன்னும் ஒரு டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் பதவி ஏற்கல. அவருடைய நகரம். தேவனுடைய நகரம் எது? ஆமே, எது? எருசலேம், சியோன். ஆமென் சொல்லுங்க. எருசலேம், சியோன். அது யாருடைய நகரம்? தேவனுடைய நகரம். இப்ப நாம எங்க இருக்கிறோம்? எருசலேம் சியோனில இருக்கிறோம். இப்ப நாம டெல்லியை விட்டு வெளியே வந்துட்டோம், சென்னையை விட்டு வெளியே வந்துட்டோம். வந்துட்டு தேவனுடைய நகரத்தில், அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், மோடி உனக்கு என்னதான் மருத்துவத்தை செஞ்சு வச்சு கொடுத்தாலும் உன் உயிரை காப்பாற்ற முடியுமா? உன் மரணத்தை காப்பாற்ற முடியுமா? முக ஸ்டாலின் என்னென்ன ஸ்கீமை கொண்டு வந்தாலும் உன்னை உயிரோடு காக்க முடியுமா? ஆனால் தேவன் நம்மேல் அன்பு வைத்து நம்முடைய மரணத்தை தம்முடைய குமாரன் மேல சுமத்தி, நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமத்தி, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். நாம் என்னென்னைக்கும் தேவனோடு ஆளுகை செய்ய போகிறோம். ஆமேனா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. ஒரு நதி உண்டாம், அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை, எதை? தேவனுடைய நகரத்தை என்ன பண்ணுது? சந்தோஷிப்பிக்கிறதா. உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம், அதுதான் சியோன். நகரம் என்பது எருசலேம். இங்கே தேவனுடைய சபையிலே வந்து உட்கார்ந்திருக்கிற நம்மை கர்த்தர் சொல்றாரு, அதன் நடுவில் தேவன் இருக்கிறார். இவங்களால அதிகாலையில தூங்க முடியாது. இவங்களால 5 மணி ஆயிடுச்சுன்னா, ஆரம்ப ஸ்டேஜில் இந்த டச்சு வந்ததும் 5 மணி ஆயிடுச்சுன்னா உள்ள போய் அப்படி எழுப்போம். அந்த அப்படியே வசனத்திலேயே வரும். திடீர்னு வசனம் அப்படியே வரும். அப்படியே மெல்லிய ஒரு பாட்டு ஒன்று கேட்கும். அப்படியே எழுந்துக்கோ. அலாரெல்லாம் தேவையே இல்லை அவங்களுக்கு.
அப்படியே இந்த வசனம் அப்படியே உள்ள வந்துட்டு, நீ கேட்ட வசனம் வாக்குத்தத்த வசனம், அல்லது நீ எங்கேயோ கேட்ட வசனம், அல்லது பைபிள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வசனம் அப்படியே கிருன்னு வந்து அடிக்க மெல்லிய சத்தம் கேட்கும். அப்படியே ஒரு பாடல் வரிகள் அப்படியே உள்ள வரும். அப்படியே காலையில் எழுந்து போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெஃப்ரெஷோட அந்த நேற்று இருந்த போராட்டம் பிரச்சனை எல்லாம் எங்கே போச்சுனே தெரியாது. நேற்று இருந்த வேதனை துக்கம் கண்ணீர் கவலை எங்கே போச்சுனே தெரியாது. காலையில் எழுந்துக்கும் போது அப்படியே ரெஃப்ரெஷோட என் தகப்பனே, என் எஜமானனே. ஏன்னா இந்த நதி, இந்த நீர்க்கால் என்ன, அவங்க தேவைக்காகத்தான் முன்னாடி உள்ள வந்தாங்க. நான் வந்து இந்த சென்னை பட்டணத்தை தலைநகரமாக வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் நான் நல்லா இருக்கணும் தான் வந்தாங்க. உள்ள வந்தவங்களை கர்த்தர் தொட்டு யார் ராஜ்யத்துக்கு வந்துரு, ஆமேனா, ஏன் நகரத்துக்கு வந்துருன்னு சொல்லி அவருடைய வார்த்தையில் அப்படியே அனுப்பினார். சங்கீதம் 1:1 தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 1, இந்த நீர்க்கால்னா என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இவங்க யாருங்க? இவங்க கர்த்தருடைய வேதத்துல, தேவனுடைய வார்த்தையில தொடப்பட்டு, நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையில தொடப்பட்டு பிரியமாயிருந்து, அந்த இருதயத்துக்குள்ள ஒரு ஜீவ நதி, அந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையானவர், அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஊற்றை சுரக்க பண்ணினவர். அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய காதுல அப்படியே நம்முடைய ஆத்துமாவில் அந்த சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் தொனிக்க செய்து, அந்த தேவனுடைய உன்னதமான மகிமையான பாடல்களை நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஊற்றி. ஏன்னா இவங்களுக்கு இந்த கர்த்தருடைய வசனத்தின் மேல அவ்வளவு தாகம் ஏற்பட்டுரும், அவங்களால காலையில அதிகாலையில தூங்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க தூங்குறீங்க, அதிகாலையில இருந்து ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க வச்சுங்களேன், கர்த்தர் உங்களையும் தொடுவார். ஆமென். யாரை கர்த்தர் தொடுறார் அப்படின்னா, இங்க உள்ள வந்து இந்த சத்தியத்தை கூர்ந்து கவனிப்பாங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்கே பிலிப்பி பட்டணத்தில் ஊழியம் செய்த நாட்களில் ஆற்றங்கரையில் சகோதரிகள்லாம் கூடி ஜெபம் பண்றாங்க. அந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. அங்கே எத்தனையோ சகோதரிகள் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை கேட்கும்படி அந்த இருதயத்தை திறந்து கொடுத்தார். ஆமேனா? அப்போ இந்த வேத வசனத்தை கேட்கக்கூடிய அந்த செவி திறந்து கொடுக்கிறவர் தேவன். இந்த வேத வசனம் உன் இருதயத்துக்குள்ள அந்த நதியாய் பாய்ந்து ஓடினால்தான் உன் குடும்பத்தில் ஒரு சமாதானம். இன்னைக்கு பிரச்சனையே உன்னால் தான் பிரச்சனை இல்லையா? இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அந்த ஜீவன் நதி நம்முடைய இருதயத்திலிருந்து பாய்ந்து ஓடும்போது காலையில் எழுந்து அவர் சமூகத்தில் நின்று அந்த வசனங்களை சொல்லி அவருடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தையும் மகிமையும் அன்பையும் நீ அப்படியே உணர்ந்து அவர் சமூகத்தில் போய் நிற்ப பாரு. உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பூரிப்பு, அந்த சந்தோஷம், அந்த மகிமை எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு சக்தியாலும் எடுத்து போட முடியாது. உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை இந்த மகிமை மேற்கொண்டு விடும். ஆமேனா? இது உனக்குள்ள நடக்கலன்னு வச்சுக்கிய, இன்று முதல் கர்த்தர் இதை நடக்க செய்கிறார். ஆமேன். இவர்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறார்கள். இரவும் பகலும் அவங்களுடைய காதுல இந்த சத்திய வசனம் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வசனம் அப்படியே காதல கேட்டுனே இருக்கும். வீண் பேச்சு அவங்களால கேட்கவே முடியாது. பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காரவே முடியாது. இவங்கிட்ட போன தேவையில்லாம பரியாசம், இஸ்மவேல் மாதிரி பரியாசம் பண்ணுவான், ஏசா மாதிரி அவன் பாவியா இருக்கிறான். அதனால எங்க அங்கெல்லாம் உட்காரவே, முன்னாடி இருந்ததெல்லாம் தெருவில் போய் உட்காந்துக்குன்னு அப்படியே அரட்டை அடிச்சுக்கின்னு 4 பேர் ஒன்று சேர்ந்தா போதும், ஊரு கதையெல்லாம் பேசிக்கின்னு கமாண்ட் அடிச்சுக்கின்னு, இவன் வீட்டில் 1000 நடக்கும், இன்னொருத்த வீட்டில் இருக்கிறத ஊத்து பார்த்துன்னு இருப்பான். அப்படிலாம் இருந்தோம் முன்னாடி ஒரு காலத்தில். ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உள்ள வந்தோம். உள்ள வந்ததுமே இந்த அதிகாலை என்பது ஆளுகை செய்யக்கூடியவர்கள். அன்பானவர்களே, நம்ம அன்பா சொல்ல, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சாயங்காலத்துல அழுகை, நல்ல கவனி, இன்னைக்கு முழுக்க நீ பட்ட அந்த பாடு வேதனை எல்லாம் உனக்கு அழைய துக்கத்தையும் கொடுத்துருக்கும். நைட்ல தூங்க போவ
தூக்கமே வராது. கர்த்தர் நித்திரை கொடுத்திருப்பார். அந்த நித்திரையில காலையில எழுந்துக்கிருந்தோம், ஆனந்த களிப்பு இருதயத்துக்குள்ள பொங்குமே, அதுதான் டிவைன் ஸ்பார்க், தெய்வீக தொடுதல். தேவன் உன்னை தொட்டிருக்கிறார். தேவன் உன்னை தம்முடைய ராஜ்யத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப பாஸ்டர் வந்தாரு, வந்ததும் இப்போ ரெபேக்கா வந்து கேட்டார், இப்போ இவன் என்ன பண்ணுறா, பைபிள் காலேஜெலாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது சொன்னேன், காலையில் 5 மணிக்கு ப்ரைஸிங் இருக்குது, இவ தான் நடத்துகிறா, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் கூட வந்துடுறாங்க ஐயா அப்படின்னு சொன்னபோது அவர் ஆச்சரியமாக கேட்டார், அப்படியா சின்ன பிள்ளைங்களாம் வந்துடுறாங்களா, 5 மணிக்கு எழுந்து வந்துடுறாங்களா, எப்படி இது வந்து டிவைன் ஸ்பார்க்னு அவருக்கு தெரியும். அவர் ஆச்சரியமே கேட்டார், 5 மணிக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் வந்துடுறது. இப்போ போவாஸ் ஜாய் இவங்களாம் அவங்க சத்தலாம் நல்லா கேட்கும், அவங்க பாடி துதிக்கிறதுலாம் நான் உள்ளே இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் பாஸ்ட் ஆச்சரியமே கேட்டார், 5 மணிக்கு பிள்ளைங்களாம் எழுந்து தேவசத்தில் உட்காடுறாங்களா, அது தேவ தொடுதல் அல்லவா, அவர் மேலே இருக்கக்கூடிய உறவினுடைய அன்பின் பாசம் அல்லவா, கிறிஸ்துவை நம்ம வேற மாதிரி பார்க்குற ஒரு நேரம் அது. அப்போ இந்த கர்த்தருடைய இந்த வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சுதுன்னா, மறுபடியும் ஒன்றுடைய வாசியேன், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய நல்ல கவனி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, என்ன வருது, இந்த வசனம் கேட்கறதுல அவ்வளவு ஒரு தாகம் ஏற்பட்டு இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, எங்க நடப்பட்டு, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள். வசனத்தை கேட்கறதுக்கு என்ன, இப்ப எல்லா கரங்களை ஒரு ஆமென் சொல்லி என்ன பாருங்க, ஆமென் சொல்லாமா. இப்ப நாம எல்லாருமே தேவ நகரத்துக்குள்ள போறோம். அந்த நகரம் எப்படிப்பட்டது, அந்த நகரத்தில் என்னென்ன இருக்குது, அந்த நகரத்துடைய ராஜா எப்படிப்பட்டவர், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மகிமை எப்படி, அதை தான் இப்போ ட்ரெயினை பாய்கிறோம். அமெரிக்காவுக்கு குறைஞ்சது 5 நாட்டுக்கு நீ போயிட்டு வந்தா தான் அமெரிக்காவுக்கு போக முடியும், டைரெக்டாக போக முடியாது. அங்கே போனோன்னா உட்காந்து உனக்கு கிளாஸ் எடுப்பான். அமெரிக்காவில் நீ போனோன்னா உனக்கு என்னென்னலாம் இருக்கணும், உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும், நீ அங்கே போய் பிச்சை எடுக்கக்கூடாது, உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற, மொத்தத்தையும் உட்காந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பாசிடர், அமெரிக்கா அம்பாசிடர் உட்காந்து என்ன பண்ணணும், கிளாஸ் எடுப்பார் அங்கே வச்சு. நல்லா கவனிங்க, ஒரு சாதாரண ஒரு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசுக்கு இவ்வளோ பண்ணுறானே, நாம் எல்லாம் அவர் ராஜ்யத்துக்கு போகிறோம். ஆமென். இவங்க என்ன செய்வாங்கன்னா, வேதத்தில் பிரியமா இருப்பாங்க. அந்த வேதம் இருதயத்துக்குள்ள இருந்து அப்படியே ஓடிக்கினே இருக்கும், அப்படியே பாய்ந்து ஓடும். முன்னாடி எல்லாம் சிறுத்த மூஞ்சியை காட்டுவேன், நீ காலையில் எழுந்ததும் இது இல்லை அது இல்லை இப்படி அப்படின்னு அந்த மூஞ்சை பார்த்தாவே நேற்று பார்த்த மூஞ்சடா இதுன்ற மாதிரிலாம் பயம்லாம் ஏற்படும். ஆனால் தேவனுடைய இந்த டிவைன் ஸ்பார்க் இருக்கு, அவருடைய தொடுதல் தெய்வீகம், அப்படியே உன் மூஞ்சில் வரக்கூடிய இந்த புன்முறுவல். இவர் நம்ம ஆள் பார்ப்பாரு, என்னடா இது என் பொண்டாடி தானா இது, தொட்டுலாம் பார்ப்பாரு. எனக்கு என்னாலே நம்ப முடியலையே, அந்த முகத்தில் ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக தொடுதல். காரணம், அந்த இருதயத்தில் ஓடுகிற அந்த நீர்க்கால்கள். இவன் எங்க நடப்பட்டு விட்டான், இந்த மரம் எங்கே நடப்பட்டு விட்டது, இயேசு ராஜாக்குள்ள. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா. அது நீர்க்கால்கள். அவன் எப்படிப்பட்டவன், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், அவன் செய்வதெல்லாம் சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம், அவன் செய்வதெல்லாம். நான் மறுபடியும் சொல்றேன், நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் அவங்க குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருக்கணும். இருதயத்தில் துக்கத்தோட பயத்தோட வேதனையோடு இருக்கிறவன் அடிமை. நம்ம அடிமை அல்ல. சத்துரு என்ன செய்கிறான், நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தை கொடுத்து சந்தோஷத்தை குலைக்கிறான். யாரெல்லாம் பூர்ண சந்தோஷத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த நகரத்துக்குள்ளே போகிறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அதிகால ஜபத்தை இவங்களால் விட முடியாது. 5 மணிக்கு எழுந்து ஆரம்பத்தில் ஜெபித்தவங்க அப்படியே அந்த வசனத்தில் பூர்ணப்பட்டு 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 அப்படியே 4 மணிக்கு டிரான்ஸ்ஃபர், 4:30 மணிக்கு, அப்படியே 4 மணிக்கு, அந்த 4 மணி ஜபத்துக்கு நீ போயிட்டேன்னு வச்சுக்கிய, உன் லெவல் வேற லெவலு. அப்படியே ஒன்று போயிட்டு 4 மணிக்கு தவிர கவனிங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் அலாரெல்லாம் வச்சுலாம் எழுந்துக்கலாம் நிற்பீங்க. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் அப்படியே நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி 4 மணிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய தரம் வேற லெவல், வேற லெவல். நீங்கள் இது தேவனுடைய அந்த டச் இருக்கணும்.
அவங்களுக்கு தான் இந்த வசனத்தினுடைய அந்த மகத்துவம் உள்ளே வந்து கிறிஸ்துவனுடைய பேரன்பு அவர்கள் இருதயத்துக்குள்ள பூரணப்பட்டு ஒரு தெய்வீகம் அவர்களுக்குள்ளே இறங்கும். ஏன்னா இந்த வசனம், இந்த வெளிச்சம் எங்க கிடைக்குது? ஒரு அதாவது ஒரு நதி உண்டு, அந்த அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை. இப்ப எல்லாம் என்ன பார்க்கணும்? இப்ப நான் தான் நதி. தேவனுடைய வெளிப்பாடுகளை வாங்கி, வெளிச்சத்தை வாங்கி, ஜீவ நதியாய் வாங்கி உங்களுக்கு ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள நீர்க்கால்களாய் உள்ள போது சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அதுதான் அதன் நகரத்தை செழிப்பாக்கி சந்தோஷமாக்குகிறது. வசனம் உள்ள போச்சுன்னா உன்னை துக்கப்படுத்துறதுக்கு எதுக்குமே அதிகாரம் கிடையாது. உன்னை எதுவுமே துக்கப்படுத்த முடியாது, எதுவுமே உன்னை பாதிக்காது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாமெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரியும். அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள். நீ வசனத்தின் மேல ஒரு தாகம் வந்துருச்சுன்னா அது உன் இருதயத்துக்குள்ள பொங்கி வரும் ஒரு மகிமையின் நதியாக இருக்குமே. ஆனால் உன்னை யார் தொட முடியும்? தேவன் உன் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு விரோதி யார்? அப்போ உன் இருதயத்தை திறந்து கொடுக்கணும். வசனத்தை ஏதோ காதால மாம்ச காதால கேட்டு போகக்கூடாது. அப்படியே உள்வாங்கணும், அப்படியே டேஸ்ட் பண்ணணும், அப்படியே ருசிக்கணும். இது இருக்குது அப்படின்னா நீ மகிமை. வேத்து வாசி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எல்லாரும் சொல்லுங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரம். சொல்லுங்க, எதை? தேவனுடைய நகரத்தையும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தையும் அவருடைய பரிசுத்த பர்வதத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சொல்லுங்க, என்ன பக்கம்? எங்க சந்தோஷம் இருக்கணும்? உன் கணவனை நீ நினைச்சதுமே அப்படியே உன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்கணும். உன் மனைவியை நீ நினைச்சதுமே உன் இருதயத்துக்குள்ள அப்படியே அந்த பொங்குதல் ஊற்று எடுக்கணும். நீ ஜெயிச்சிட்ட, அவள் தான் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற உறவெல்லாம் பெரிசே இல்லை, அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உனக்கு யாரு மேலேயுமே கசப்பு இருக்காது. இந்த சந்தோஷம் உனக்குள்ள இருக்குது அப்படின்னா நீ எழுதி வச்சுக்க, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியான ஆள். இந்த சந்தோஷம் உனக்குள்ள இல்லை, ஏதோ உன் மனசை அப்படியே அலைகழிக்குது அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு. கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துவாராக. ஆமெனா? ஏன்னா சியோனிலிருந்து வேதம் என்று சொல்லுவது தோரா. தோரா அப்படின்னா பஞ்சாகமம். அதுதான் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், அதுதான் தேவனுடைய நேரடி வெளிச்சம். மோசேக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட நேரடி வெளிச்சம். இது ஊழியக்காரனுக்கு இது மகிமையாய் தேவன் கொடுக்கிறார். இப்ப நான் என்ன செய்றேன்? வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நதி நீர்க்கால்களாய் அப்படியே உங்க இருதயத்துக்குள்ள போகிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்றேன், ஊழியக்காரனை நேசிங்க. அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது உங்களை நடத்துறவங்களை அன்பு கூறுங்க அப்படின்னுவாரு. ஏன்னா வசனங்கள் எல்லாம் இப்போ எப்படி தேவன் கொடுப்பாருன்னா, இப்போ சபைக்கு யார் யார் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பூர்ணப்படுத்துவதற்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னா என்னோட பேசி அந்த உபதேசத்தை கொடுக்கிறார். இங்கிருந்து புறப்படுகிற இந்த நதி உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு நீர் கால்களாக புறப்பட்டு வந்து நமக்கு இங்கே பாடுற பாடல், ஆராதனை, அந்த தேவனுடைய வசனம், அவைகள் எல்லாம் உங்கள் இருதயத்திலேயே புறப்பட்டு போகும். நாம தேவனுடைய நகரத்துக்கு வந்துட்டோம். ஆமேனா? எங்க சேர்ந்திருக்கிறீர்கள்? நீங்களோ சேர்ந்திருக்கிறீர்கள். எப்படி? சியோன் மலையிடத்திற்கும் 1000-10000 என தேவ தூதனிடத்திற்கும் தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்துக்கு சேர்ந்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசி. எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம். எங்கே சேர்ந்திருக்கு தேவனுடைய நகரம்? எபிரேயர் 12வது அதிகாரத்துல 22 வாசிமா. நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் எங்க சேர்ந்துக்கிறீங்க? இங்க இருந்து பண்ணக்கூடிய பிரசங்கம் எல்லாம் என்னதுங்க? சியோன். அது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். நாம் தான் இந்த நகரம். எல்லாம் கவனி. உள்ளான மனுஷன் இருக்கு இல்லையா, ஆவி ஆத்மா சரீரம், இது புறம்பான மனுஷன், இது இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆவி ஆத்மா என்பது சியோன் எருசலேம். அதே தான் இங்க
தேவன் சொல்றார், நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும். இப்ப கவனிங்க, வேதம் எங்கிருந்து வெளிப்படுது? சீயோனிலிருந்து. தோரா இல்லையா, பஞ்சாகமம், பென்டாடெக், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய வெளிப்பாடுகள் ஜீவ நதியாய் நம்முடைய இருதயத்துக்குள்ள புறப்பட்டு அது நீர்க்கால்களாக தேவனுடைய நகரத்துக்குள்ளே அது பாய்ந்தோடுகிறது. ஆயிரம் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. கரங்களை உயர்த்தி ஆமென். இதெல்லாம் ஒரு ஐக்கியங்க, இதெல்லாம் சர்வ சங்கம். நம்ம மாம்சத்துல பிறந்து வளர்ந்தது எல்லாம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா தேவன் நம்மை தெரிந்து கொண்டு ஒரே சகோதர சகோதரிகளாக நம்மை தேவன் இணைத்திருக்கிறார். ஆகிய இங்க சர்வ சங்கமாக சபையினத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணனாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினர்களிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்பா, வந்து சேர்ந்துட்டோம். எங்க வந்து சேர்ந்துட்டோம்? சென்னையை விட்டுட்டு எங்க வந்துட்டோம்? சீயோன் எருசலேமுக்கு வந்துட்டோம். அப்போ இவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் தான் இவங்களுக்கு அடையாளம். என்ன அடையாளம்? சந்தோஷம். அது வந்து அவருடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். அதன் நடுவிலே தேவன் இருக்கிறார். இந்த ஒருமைப்பாடு, கிறிஸ்தவம் என்றாலே ஒருமைப்பாடு, சகோதர சிநேகம், தன் சகோதரனுக்காக பலியாகிற அனுபவம், தன் சகோதரனுக்கு நன்மை செய்கிற அனுபவம், இந்த ஒருமைப்பாடு தான் கிறிஸ்தவம். அவங்க வீட்டில் சண்டை இருக்காது, அங்க போராட்டம் இருக்காது. நீ நினைக்கலாம், இன்னைக்கு எனக்கு பயங்கர போராட்டத்தோடு இருக்கிறேன்னு பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வெளியே சொல்றதுக்கே பயமா இருக்குது. கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார்னா, உன் இருதயத்துக்குள்ள இந்த சந்தோஷம், இந்த ஜீவன் நதி புறப்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உன்னை அழைத்திருக்கிறார். இப்பதான் நீ உள்ள வந்திருக்கிற, இந்த காரியம் உனக்குள்ள நடக்கும். ஆமென் சொல்லாமா? நீ எங்க வந்து சேர்ந்தீர்கள், நீ சேர்ந்துட்ட, அவ்வளவுதான். உன்னுடைய டெஸ்டினேஷன் ஓவர். நீ தொடர்ந்த உன்னுடைய பயணம் முடிந்தது. நீ சபைக்கு வந்திருக்கிற, தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிற, உன் இருதயத்துக்குள்ள ஜீவன் நதி புறப்படுகிறது. என்னால முடியலையே பிரதர், காலையில இருந்து ஜெபிக்க முடியலையே, அதை தான் சொல்றாரு இன்னைக்கு ஆண்டவர். என் குடும்பத்தில் என்னால் தான் நிறைய பிரச்சனை வருது, அதை தான் சொல்றாரு உன்னை மாத்துறதுக்கு ஆண்டவர். உன்னுடைய இருதயத்துக்குள்ளேருந்து இந்த ஜீவ நதி புறப்பட்டு வரும். அந்த மகிமையின் பிரச்சனை உனக்குள்ளே இருக்கும் என்றுதான் தேவன் இங்கே அழைத்திருக்கிறார். ஆமெனா? அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த அதிகாலை பிதாக்கள் இருக்காங்க இல்லையா, பிதாக்கள் யாரு? பிதாக்கள்னா யாரு? பட்டியல் சொல்லணும். பிதாக்கள்னா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள், கோத்திர பிதாக்கள் 12 பேர். பிதாக்கள் அப்படின்னா யாரு? பிதாக்களுக்கான தகுதி என்ன? யாரு பிதாக்கள்? ப்ளீஸ் கொஞ்சம் அந்த சத்தியத்திலேயே அப்படியே இருங்க. சரி, பிதாக்கள் யாரு அதை சொல்லுங்க. ஒரு பாடம் கத்தார இன்னைக்கு. பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஓகே, சரி. இந்த பிதாக்களுக்கான தகுதி என்ன? ஏன் அவர்கள் பிதாக்கள்? வெரி குட். யாரோ சொல்லிட்டீங்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை அறிந்திருக்கிறவர்களே பிதாக்கள். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஆதி முதலாய் இருக்கிற இயேசு தேவனை. என்னங்க, இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறமா தானே அவர் வந்தாரு. அவர் வந்தது 2000, ஆபிரகாமுக்கு பின்னாடி 2000 வருஷம். அவர் வருவார். அவர் ஆதி முதல் இருந்தவர். இந்த ஆதி முதலா இருக்கிற இயேசுவே தேவன், அவரே மகாராஜா என்பதை அறிந்தவர்களே பிதாக்கள். ஆமென், ஆமென். இவங்களுடைய அனுபவம்லாம் எப்படிப்பட்டதுன்னா, ஏன் இவங்கெல்லாம் எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க, ஏன் இவங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாறுச்சு அப்படின்னா, அவருடைய வழக்கமே என்ன வழக்கம்னா, அவங்களால அதிகாலையில் தூங்க முடியாது. சரி, ஏன் அதிகாலையில் தூங்க முடியாது? இந்த தூக்கம்னா என்ன? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம்னு ஆபிரகாம் என்ன செஞ்சார்னா, கவனிங்களேன். ஆபிரகாமே, நீ வந்து இந்த ஆகாரையும் அவருடைய பிள்ளையும் அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ என்ன செஞ்சார் பாருங்க, பார்க்கலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம், ஆதிகாமத்தின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, எப்ப எழுந்து
எல்லாம் சொல்லுங்க, எப்போ எழுந்து? அதிகாலையில் எழுந்து. சரி, அடுத்தது, சரி இஸ்மவேலை நீ அனுப்பிச்சிட்ட உன் பிள்ளைய, அடுத்தது ஈசாக்க பலி செலுத்து, நான் உனக்கு காண்பிக்கிற மோரியா மலைக்கு போய் பலி செலுத்தினாரு. என்ன செலுத்த சொன்னாரு? தாம் பிள்ளைய என்ன பண்ண சொன்னாரு? பலி செலுத்த சொன்னாரு. ஆபிரகாம் அந்த பிள்ளையை பலியிடுவதற்கு போய் அந்த ஆபிரகாம் அந்த பிள்ளையை பலி ஆக்கிட்டாரா, மீட்டு கொண்டாரா? அது மீட்டு கொண்டதுக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் ஜெயங்கொள்வதற்கு காரணம் என்ன? அதிகாலையில் எழுந்து 22ஆம் அதிகாரத்துல 1 வாசிங்களேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, இவங்கெல்லாம் யாரெல்லாம் அதிகாலைக்கு போறாங்களோ அவங்களாம் ஆளுகைக்கு போறவங்க. ஆமென். இவங்க எங்க போறவங்க? இவர் அதிகாலையில் எழுந்து போயிட்டு பலியிடுவதற்கு தயாரானார். ஆனால் கானான் தேசத்தை ஆளுகை செய்யும்படியாய் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தேவன் கொடுத்தார். சரி, ஈசாக்கு என்ன பண்ணாரு? இப்போ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து வச்சுங்களேன், காலையில் எழுந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அப்படித்தானே? அவங்க ஐயோ அவங்கெல்லாம் தூங்குவாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. யாருன்னா வரட்டும், அவங்க பாட்டு தூங்குறாங்க. உன் இருதயத்துக்குள்ள அந்த மகிமையின் இயேசு ராஜாவுடைய அன்பின் பிரச்சனை இருக்கும்னா நீ எழுந்து போய் அவரோடு கூட பேசுவ பாரு, அவரோடு கூட பாடி துதிப்ப பாரு, அவரோடு கூட உறவாடுவ பாரு. அதனுடைய பிரசன்னமே வேற. ஏன்னா அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறவர், எனக்கு சகாயம் செய்திருக்கிறவர். அங்கே கேராருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கு என்ன பண்ணுவார்னா, ஈசாக்க சந்திக்கும்படி வருவார். நான் உன்னோட உடன்படிக்கை பண்ண போறேன்னு அங்கே அவர் விருந்தெல்லாம் பண்ணி நைட் தங்க வைப்பார். ராத் தங்கி இருப்பாங்க. காலையில் எழுந்து உடன்படிக்கை பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாரு? எப்போ எழுந்துறாரு பாருங்க. போல 26ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கு ஒரு ஆணையிட்டு. எப்போ எழுந்தாரு ஈசாக்கு? அதிகாலையில் எழுந்தாரு. ஏனென்றால் இயேசு ராஜாவினுடைய ஆதி முதல் இருக்கிற இயேசு ராஜாவுடைய தொடுதல் இந்த ஈசாக்குக்குள்ள. அதே போல ஈசாக்கு யாக்கோபை தன்னுடைய சகோதரன், தன்னுடைய ரெபேக்காவுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு அனுப்பும்போது யாக்கோபை என்ன செய்யறாருன்னா, ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே பெத்தேல் என்கின்ற இடத்த வந்த உடனே, லூஸ் என்கின்ற இடத்துக்கு வந்ததும் அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு கல்லை வச்சுன்னு படுக்கையில போட்டு தூங்குறாரு. தூங்கும்போது ஒரு சொப்பனத்தை தேவன் வெளிப்படுத்துறாரு. அந்த சொப்பனத்தை கண்ட உடனே அவர் எத்தனை மணிக்கு எழுந்துகிறாரு? 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து. எப்ப எழுந்து? சரி, உண்மையிலே சொல்லுங்க, நான் பரலோகம் போவேனா, நான் ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ள இருப்பேனா அப்படின்லாம் நீங்க தடுமாறி கொண்டிருந்த உங்களுக்கு இன்னைக்கு ஒரு உறுதி இருக்கும். ஏன்னா உங்களால் அதிகாலையில் தூங்க முடியல, அதிகாலையில் அவருடைய பிரசன்னத்தை நாடுகிறது. ஆமேனா? உன் இருதயம் அவர் மேலே தாகத்தோட, ஆண்டவரே எப்போது என் கண்ணு விழிக்கும், எப்போது உங்களோட நான் பேச போகிறேன், நான் காலையில் வந்து நான் உங்களோட பேச போகிறேன் ஏசப்பா, அந்த அதிகாலையினுடைய அந்த காரியம் உங்களுக்குள்ள வந்திருக்குது அப்படின்னா உங்கள் ரட்சிப்பு பர்ஃபெக்ஷன் சரியா இருக்கு. நீங்கள் ஆளுகை செய்ய போவீர்கள். அதிகாலை ஆராதனை என்பது ஆளுகையினுடைய மகத்துவம். அப்படியே பாடி துதிப்போம். ஏனென்றால் அவர் எனக்கு சகாயம் பண்ணி இருக்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். 28வது சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். 28:7 சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பெலனும், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். என்ன பெற்றேன்? நான் என்ன பெற்றேன்? எப்போ? தேவன் எப்போது நம்ம சகாயம் பண்றாரு? அதிகாலையில் நீ எழுந்த ஒரு பிரசனத்தினால உன் இருதயத்தை நிரப்பிச்சுன்னா அந்த நாள் முழுக்க உனக்கு சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். உதவி ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கிட்ட நமக்கு உதவி வரணும்? சொல்லுங்க, யார்கிட்ட உதவி வரணும்? ஒத்தாசை எங்கிருந்து வரணும்? இந்த உலகத்துல யாருடைய ஒத்தாசையுமே இல்லாம வாழ முடியாது. எப்படி சொல்றேன்? உதாரணத்துக்கு ஒரு கணவனை எடுத்துக்கங்க. அவர் என்ன பண்ணுவார்? காலையிலேருந்து பொண்டாட்டியுடைய உதவி தேவை. அவர் கிளம்பி வேலைக்கு போகணும். வேலைக்கு போது பஸ்ஸு வருது, கம்பெனி பஸ்ஸே வருது. கம்பெனி பஸ்ஸே நினச்சாருன்னா அந்த டிரைவர் நிற்காம எடுத்துன்னு போயிடலாம். அப்போ அந்த டிரைவருடைய உதவியும் தேவை.
நேரம் ஆயிடுதா, இப்போ யாரோ ஒன்று லிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நண்பருடைய உதவி தேவை, வேலை ஸ்தலத்தில் போனால் உன்னுடைய மேல் அதிகாரியுடைய உதவி தேவை. அவர் ஒரு மாதிரி உன் மேலே கையை வச்சிட்டாருன்னா நீ கண்டந்தான். அப்போ வேலை செய்யும் போது வேலை செய்யக்கூடிய உனக்கு ஹெல்ப்பர் 1000 பேர் இருக்கலாம், அவங்களுக்கும் உனக்கு உதவி தேவை நீ சொல்கிறத கேட்கறதுக்கு. அப்புறம் நீ சாப்பிட போது அந்த சாப்பாட்டில் கரப்பாம்பூச்சி விடாமல் இருக்க கேன்டீன்கார உதவி தேவை. அப்புறம் நீ போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காக்கிறதுக்கு கூடக்கிற எல்லாரும் உதவி இல்லாமல் ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ முடியாது. என் சகாயர் என் இயேசுராஜன், ஆமென். அவருக்கு சகாயம் பண்ணியிருக்கிறார். ஏன்? நான் அதிகாலையில் அவரை உட்கார்ந்து என் இருதயத்துக்குள்ள ஓடுகிற அந்த நீர்க்கால்கள், சபையில் வரக்கூடிய வெளிப்பாடுகள் அப்படியே உள்ள போய் உட்காந்துக்குச்சு. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய தேற்றுதல், அவருடைய ஆறுதல், அவருடைய மகிமையின் பிரசன்னம் என்னை தூங்க விட மாட்டேங்கிறது. அவரோடு பேச வைக்கிறது. எந்த மனுஷனும் இயேசு ராஜா பேசுறத போல, என்னை தேற்றுவதை போல யாருடைய வார்த்தையுமே எனக்கு இல்லை. அவருடைய அன்பின் பிரசன்னுக்கு தேவை. அந்த எல்லாம் தூங்கி இருக்கிற அந்த நேரத்தில், அந்த அதிகாலையில் இருந்த அந்த சத்தத்தில், மெல்லிய சத்தத்தில் நீ அவரோடு பேச, அவர் உன்னோடு பேச, அவர் எனக்கு சகாயம் பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு நான் நிர்மூலமாகாதிருப்பது என் கர்த்தருடைய கிருபை. நான் சகாயம் பெற்றிருக்கிறேன். அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அவருக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால தான் எனக்கு காலையில தூக்கம் வர மாட்டேங்குது. ஆமென். இந்த வசந்த வாசி முடிய, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. கையை தட்டுவோமா? என் இருதயம் களி கூறுகிறது. என் இயேசு ராஜாவின் ரத்தத்தின் வல்லமை என்னை மீட்டெடுத்திருக்கிறது. என் இதயம் களி கூறுகிறது. சொல்லுங்க, இதயம் களி கூறுது. அந்த களி கூறுதல்ல எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. ஆமென். அந்த களி கூறுதல் என் தூக்கம் வரல. என் பாட்டினால் அவரை ஒரு விஷயம் சொல்ல, ஒரு ஆமென் சொல்லாமா? நீ நைட்டில் எழுந்து ஒரு பாட்டு பாடி ஆராதனை பண்ணுவ பாரு, எத்தனை பேருக்கு இந்த சத்தம் கேட்குதோ அத்தனை பேர் வீட்டில் இருக்கிற ஆவியெல்லாம் பறந்தடிச்சு ஓடும். ஆமேனா? சொல்றது உண்மைங்க. நீ பாடல் பாடி துதிக்கிற அந்த பாட்டின் சத்தம், இதெல்லாம் சாட்சி சொன்னால் எவ்வளோ சொல்லினே இருக்கலாம். அவ்வளோ இருக்கு, அவ்வளோ சாட்சி இருக்கு. ஏதோ ஒன்று சத்தத்தை கேட்பாங்க, அந்த வசனம் போய் அவங்க டச் பண்ணி, எத்தனையோ பூசாரிகள் எங்கேயோ ஆறுனில் அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் தொடப்பட்டு அவர்கள் மீட்கப்பட்டு, ஏதோ படுத்த படுக்கையாக கிடந்த பேரலைஸ் ஆனவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டு எழுந்து ஓடி, இந்த வார்த்தையின் சத்தியம் அவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ளது. இது உன் மனசுக்குள்ள மனமகிழ்ச்சி இருக்கும்னா, நீ காலையில் எழுந்து என் பாட்டினால் அவரை சோத்தரிப்பேன். அதான் நான் சொல்லிட்டேன். நீ என்ன, உனக்கு நல்ல வாய்ஸ்லாம் வரணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அதான் நான் பல முறை சொல்லிட்டேன். உனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு நல்ல அவர் சமூகத்தில் நின்னா மட்டும்தான் உனக்கு இந்த மகிமை வெளிப்படும். அவர் என் சகாயர். நாங்கள்லாம் தேவர்கள். ஆமேன். யாருங்க தூங்குவாங்க? யாருக்கு தூக்கம் வரும்? தூக்கம் யாருக்கு வரும்? இது என்னையா கேள்வி? 2024 வருஷத்தினுடைய கின்னஸ் அவார்டு கேள்வி இது. என்னடா, யாருடா தூக்கம் வரும்? யார் தூங்குவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார் தூங்குவாங்க? இப்போ தேவன் ஆவியா இருக்கிறாரா, மாம்சத்தில் இருக்கிறாரா? ஆவியா இருக்கிற தேவன் தூங்குவாரா? தூக்கம் எங்கன்னா அந்த மாம்சத்தில் இருக்கிற டயர்டில் தான் தூக்கம். சரி, இப்பயாவது புரிஞ்சு சொல்லுங்க, யாருக்கு தூக்கம் வரும்? ஆமேனா? தேவன் எப்படி இருக்கிறாரு? சரி, நானும் ஒரு காலத்தில் மாம்சத்தில் இருந்தேன், ஆனால் இப்போ நான் தேவர்கள் ஆயிட்டேன். ஆமென். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஏன் அதிகாலையில் தான் ஜெபிக்கணுமா? கவனி, அதிகாலையில் தான் ஜெபிக்கணுமா? இன்னைக்கு நிறைய புண்ணாக்கு வேணா கவனிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறோம், அப்போ கடவுள் நீ அதிகாலையில் ஜெபம் பண்ணதான் ஜெபத்தை கேட்பாரு, ஏன் மத்தியானத்தில் ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா, ஏன் சாயங்காலம் ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா? அப்படின்லாம் நிறைய பேர் அவங்கள ரகசியம் தெரியல, விட்டுருங்க. நல்லா கவனிங்க. ஜபத்தை 24 மணி நேரமும் ஜபத்திலேயே இருக்கணும்னா பூர்ணமாக்கப்பட்டவன். ஜபம் என்பது தேவ சிந்தை. ஆனால் தேவனோடு உறவாடுகிற இந்த உறவின் அன்பின் அபிஷேகம் அதிகாலை. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் என்னைக்கு மனுஷன் பாவம் பண்ணானோ அவனை சாப்பிட்டதுமே தூக்கம் வந்துச்சு அவனுக்கு. நல்லா கவனிங்க. நாமெல்லாம்
நம்மளாம் தூங்கணும் என்பது கூட தேவ சித்தம் கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் பண்ணாம பாருங்க, இந்த கனியை பறித்து சாப்பிட்டான் பாருங்க, அப்பதான் எனக்கு தூக்கம் வந்துச்சு. தூக்கம் என்பது சோம்பேறி இருக்கிற சோம்பேறி. இந்த சோம்பேறியினுடைய முதல் வேலை தூக்கம். நல்லா வயிறு முட்டை துண்ணுவான், நல்லா கொரட்டை விட்டு தூங்குவான் பாருங்க, இவன் தான் சோம்பேறி, இவன் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஏன்னா இந்த பூமி என்னுடையது, இந்த உலகம் என்னுடையது, நான் ஆளுகை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோம்பேறிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொழுது வெடியறது கூட தூங்கும். இந்த ஆவியை தேவன் இன்றோடைக்கு நிர்மூலமாக்குவாராக. இவன் என்ன செய்யறானா, தூக்கத்தை விரும்புறான். இவன் மனசுக்குள்ள அப்பா டைம் ஆயிடுச்சு போய் தூங்கணும். நல்லா சில பண்டாரங்களுக்கு, நீங்களாம் ஜெயங்கொண்ட சபை, சில பண்டாரங்களுக்கு நைட்டில் டிஃபன் சாஃப்டான உணவெல்லாம் உள்ள, ஐயோ எனக்கு இது சாப்பிட்டா தூக்கம் வராதுங்க எனக்கு. பார்த்துக்கலாம் சில பேரை, இந்த டிஃபன் இந்த சாஃப்ட்லாம் எனக்கு வேணாங்க, நல்லா டைட்டாக சாப்பிட்டு அப்போ தாங்க நல்லா தூக்கம் வரும். அந்த வயிறை எல்லாம் என் தேவன் மாற்றுவாராக. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு பெரிய மாற்றம். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், தூங்கணும், ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்கணும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நைட்டில் போதும். நமக்கு உடம்பு டயர்டில் வேலை செஞ்சின அந்த அலப்பில் தூக்கம் வரணும். அந்த அலப்பு கொஞ்சம் தூங்கி எழுந்து போய் அந்த அலப்பு போயிடும், அப்படியே ஃப்ரீயாகிடும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கம். ஆனால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் மனசு தூக்கத்தை விரும்புகிறது. இந்த பாவியினுடைய இருதயம், இந்த துன்மார்கனுடைய இருதயம், அக்கிரமக்காரனுடைய இருதயம், அவன் இருதயம் தூக்கத்தை விரும்புது. They are desire in the sleep. எனக்கு தூக்கம் வேணும். அவங்க மனசு நான் தூங்கணும். ஏன்? அவங்க நித்தியத்தை குறித்த எண்ணம் இல்லாதவர்கள், தேவனை குறித்த சிந்தை இல்லாதவர்கள், நாங்கள் தேவர்கள் என்கின்ற எண்ணம் இல்லாதவர்கள். இதுதான் நான் ஏற்கனவே சொல்லி இந்த பிரசங்கத்தெல்லாம் பண்ணியாச்சு. அதாவது இந்த டீச்சிங்லாம் பண்ணியாச்சு. இது பிரசங்கம், ஆனால் டீச்சிங் பண்ண முடியாது. இப்போ கடற்கன ஒரு சில வசந்தத்தை வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 20வது அதிகாரம், நீதிமொழி 20:13 வாசிங்க. நீதிமொழி 20:13. தூக்கத்தை விரும்பாதே. எல்லாரும் ஆமென் சொல்லு. எதை விரும்பாத சொல்லு, எதை விரும்பாத? இவன் தூக்கத்தை விரும்புறான், இவன் தூங்கி இருக்கிறான் அப்படின்னா யாரை அறியலாம? கிறிஸ்துவை அறியல. சொல்லுங்க, யாரை அறியல? கிறிஸ்து தான் மகாராஜாவின் நகரத்தில், சியோன் பர்வதத்தில் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறவர். இந்த பூமியை 1000 வருஷம் அரசாளக்கூடிய ராஜா யாரு? இயேசு ராஜா. ஆமென் சொல்லுங்க. ஆனா இவன் தூக்கத்தை விரும்புறான் அப்படின்னா இவன் யாரை விசுவாசிக்கவில்லை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க. அவருடைய தொடுதல் இவனுக்குள்ள இல்லை. இவன் தூக்கத்தை விரும்புறான். தூக்கத்தை விரும்பாதே. விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்போது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். ஆமென் சொல்லுங்க. கண் விழித்திரு. உன் மனசு தூக்கத்தை விரும்ப கூடாது. இப்போ இதுதாங்க இது பாருங்க, அக்னி கடல் இருக்கு இல்லையா? அக்னி கடல், நரகம் யாருக்குன்னா இந்த தூக்கத்தை விரும்பினவங்களுக்கு. தூக்கத்தை விரும்பினவங்களுக்கு. இவங்களுக்கு தேவ நகரம், சியோன், எருசலேம், மகிமை, தேவ பிரசன்னம் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஆளுகை பண்றதுக்கு போகல. இவங்க அடிமைகள் தூங்குறாங்க. அடிமைகள் தேவ ராஜ்யத்துக்கு கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவை. சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். அவங்க தூங்குறாங்களா? ஓகேல, ரொம்ப பிரச்சனைங்க, நைட்டெல்லாம் வீட்டில் இவ்வளோ பிரச்சனைங்க, இவ்வளோ டயர்டுங்க, அப்படி வாயை திறந்தாவே தங்களை பற்றியே பேசுவாங்க, தேவனை பற்றி பேச மாட்டாங்க. நம்ம இந்த பிரசங்கத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தூங்கவே கூடாதுன்னு சொல்லலை. தூக்கத்தை விரும்பாதேன்னு சொல்றேன். சில பேருக்கு நைட்லயும் தூங்கும், மத்தியானத்துலயும் தூங்கும். அது ஐயோயோ அதை பண்றதா பார்த்தா எப்போ பார்த்தாலும் தூங்கி வழியும். சில பேர்ல நான் பார்த்துருக்குறேன், அப்படி படுத்திருப்பாங்க, அப்படி திரும்பி பார்க்கலாம் கட்டி அப்படியே சும்மா ஆயாசமாக போயிட்டு இருப்பாங்க. நான் கூட சில வேலைகளில் உடம்புலாம் செம்ம டயர்டு. இப்போ நீங்கள் இப்போ பிரசங்க ஆறுதெல்லாம் முடிஞ்சிட்ட பிற்பாடு உடம்புல ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும்.
அப்படியே நானும் சில நாள் தூங்கிடுவேன். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அதுதான் அவங்க தொழிலே, அதுதான் தூக்கம் தான் அவங்க தொழிலே. என்ன பண்ணணும்? நல்ல ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வேணாம், அந்த வசனம்லாம் வேணாம், இது பெருவயிற்று நாய், தூக்க மயக்கமாகவே திரிகிற நாயின்றாரு. இந்த நாய், தூக்கம் என்பது தேவனுக்கு அருவருப்பு. தூக்கத்தை விரும்புவது, தூங்கணும், டயர்டில் தூங்கணும் செஞ்ச வேலைக்கு. இல்லை கவனி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தூக்கத்தை விரும்புகிற, நீ அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை தேடுகையில் கண்டடைவார்கள். அந்த வசந்த வாசி போல நீதிமொழி 8:17 தானே வாசி. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கரல் தாமே சொல்லாமா? எப்ப தேடணும் அவரை? அதிகாலையில். இவர்கள் ஞானவான்கள், இவர்கள் ஞானிகள். ஆமென். இந்த ஞானிகள் கர்த்தருக்கு பயப்படுற பயம், தேவ பிரசன்னம், தேவ அன்பின் ஊற்று அவர்கள் இருதயத்தில் இருக்கிறதுனால அதிகாலையில் தேடும் போது ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி என்னிடத்தில் உண்டு. ஆமெனா. உன் குடும்பத்தில் சமாதானத்தை தேவன் கொடுக்க வல்லமை உடையவர். உன் வீட்டில் அதிகாலை ஜெபம் ஒலிக்கட்டும், உன் இருதயத்தில் அந்த ஜீவ நதி புறப்படட்டும், வார்த்தையின் அபிஷேகம் புறப்படட்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா டே, நீ துதிக்கிற இந்த துதியில் தான் நீ மறுரூபம் ஆக முடியும். இங்க நீ துதிச்சா தான் அங்க போக முடியும். ஆமெனா, ஆமெனா. நீ தேவனுடைய பிள்ளை, தேவ நகரத்துக்கு வந்திருக்கிற, இப்ப நீ துதிச்சாதான் அங்க போ. நீ தூங்குற, உன் இதய எப்ப பார்த்தாலும் அவங்கள போய் வாய கலருங்களேன். உலகத்திலேயே இவங்க தான் டொனால்ட் ட்ரம்ப்னு நினைப்பு. ஈரான் பிரச்சனை, காசா பிரச்சனை, அப்புறம் லெபனான் பிரச்சனை, அப்புறம் பெட்ரோல் பிரச்சனை, பெட்ரோல் டாலர் பிரச்சனை, எவ்வளோ டொனால்ட் ட்ரம்ப்பே எல்லாம் ட்ரம்ப்பே நீ வாழ்கன்னு சொல்லணும். ஆமேனா. அவங்க உலகத்திலேயே அவங்க தான் ட்ரம்ப்லாம் பாவம். அவர் ஏன் சொல்கிறேன்னா, அவர் இன்னும் ஆட்சியே பொறுப்பேற்கல. அவர் மேலே ஏகப்பட்ட இது திரும்பி பார்த்து உட்காந்துக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு. அந்த மாதிரி இவங்க தான் மிஞ்சி போனால் அந்த ஒரு 20 அடி கூட இருக்காது, 2 ரூமு. அந்த 2 ரூமை பெருக்காதுங்க. நேற்று முந்தா நாள் வச்சு மீன் குழம்பு நாத்தம் உள்ளே போனதுமே ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் குழந்தை துண்டு போடுது, அப்படி இருக்கும். அவங்க வீட்டுக்காரங்க ட்ரெஸ்ஸை கைட்டி போட்டு போயிருப்பார், இது நல்லா தூன்னு இருக்கும். பேய் வருமா, என் செல்லம், என் கண்மணி நல்லா தூங்குடா, நல்லா தூங்குடா, நல்லா தூங்கு, நல்லா தாலாட்டு போடாம பாருங்க. ஏ சோம்பேறி, எறும்பு கிட்ட போய் கத்துக்கிடா. அவன் எங்க போய் கத்துக்க? எறும்பு என்ன பண்ணும்? கோடை காலத்துல, நல்ல வெயில் காலத்துல நல்லா போயிட்டு சேர்த்து எல்லா ஆகாரத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அதனுடைய கூட்டில் போட்டு நல்லா சேர்த்து வச்சுக்கும். மழை ஜோன்னு பெய்யும், நம்ம வெளியே வந்தோம்னா நாம தாங்க மாட்டோம். ஆமென். அதனால இப்போ ஜாலியாக உள்ளே போயிட்டு ஏசி போட்டுக்கின்னு உள்ள. ஆமென். உண்மையாப்பா, எறும்பு என்ன போட்டுக்குது? தேவனே ஏசி போட்டு தரார், ஜில்லுன்னு இருக்கும். மழை காலத்தில் வெளியே வந்தோம்னா தாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அது நல்லா போயிட்டு எறும்பு கூட்டில் பார்த்தீங்கன்னா, சில வேலைகளில் எறும்பு கூட நீங்கள் தோண்டி பாருங்க, பார்க்கலாம். யாருக்கும் 2 மூட்டை அரிசி எடுத்துன்னு உள்ளே வச்சுருக்கோம். அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு எறும்பு கூட சேர்த்து வச்சுட்டு மழை காலத்தில் உட்காந்து நல்லா சாப்பிடும். ஆனால் சோம்பேறி என்ன பண்ணே? சோம்பேறி, கவனிங்கப்பா, தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். நீ தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் கை முடக்கி கொண்டு தூங்குகிற சோம்பேறியே, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. சோம்பேறி என்பது அந்தி கிறிஸ்துவ நல்லா துண்ணுமா. இந்த பூமி அவன் இந்த பூமிக்காக வாழறான். கிறிஸ்தவர்கள் பூமிக்காக வாழல, மகிமைக்காக வாழ்கிறவர்கள். நீ விசேஷமாய் அழைக்கப்பட்ட ஆள். ஆமேனா. அதுக்கான ஒத்திகை தான் இப்ப சபையில் நடக்கிறது. அதுக்கு முதல்ல உன் குடும்பத்தில் சந்தோஷம் வரணும். ஆமேனா. எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் எறும்புன்ற ஒரு ஜந்துவை தெரியும்? எனக்கு எறும்பை தெரியுமா? நீங்க சொல்லணும், சோம்பேறி அப்படின்னா, எனக்கு எறும்பை தெரியும். எனக்கு எம்பி தெரியுமா? எனக்கு எம்எல்ஏ தெரியும். எனக்கு எறும்பை தெரியுமா உங்களுக்கு? ஆமென். யாரை தெரியும்? எனக்கு
எறும்பா? ஆண்டவர் எங்க போய் கத்துக்க சொல்றாரு? எறும்பே, சாரி, சோம்பேறியே, சோம்பேறியே, நீ எங்க போ? எறும்பை உத்து பாரு. ஜார ஜாரியா போவோம். அவங்களுக்கு ஒரு பாஸ்டரே கிடையாதுடா. ஆமென். எறும்புக்கு ஒரு பாஸ்டர்லாம் கிடையாது. அது தலைவனும் கிடையாது, பிரபுவும் கிடையாது, கைட் பண்றதுக்கு ஆளே இல்லை. எங்கந்திரா புத்தி வந்துச்சு? அபிஷேகம், அனாயிண்டிங். ஆமேனா? யோவான் தமிழ் நிருபத்தில் எழுதுவார், அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தால் ஒருத்தனை போதிக்க தேவையில்லை. போதிக்க தேவையில்லைன்னா ஏன்பா தூங்குற, ஏன்பா சண்டை போடுற, ஏன்பா இப்படி உட்காந்து கிடக்குற அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அபிஷேகம் அவர்களுக்கு போதிக்கும். ஏனென்றால் அது சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்பட்டு ஊறிக்கொண்டே இருக்கும். அபிஷேகம் உள்ள இருந்தா ஒருத்தனை போதிக்கும். எறும்பு, நான் எறும்பு. ஆமென் சொல்லு. நான் சிங்கம்ல, இதுக்குதான் பேரு. நாங்கள சிங்கம்ல, நான் சிறுத்தல்ல, நான் எறும்பு. ஆண்டவர் நம்ம எங்க போய் கத்து சொல்றாரு? எறும்புன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டது, போதிக்க தேவையில்ல, தலைவன் இல்லை, கைட் பண்றதுக்கு ஆள் தேவையில்லை. கைட் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சபையில் இருக்கிறோம். கைட் பண்றதுக்குன்னா வசனத்தை கேட்டுட்டு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வாழணும். நீ இப்படி அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. ஆமேனா? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அபிஷேகம் எனக்குள் இருக்கிறதுனால ஒருத்தன் எனக்கு போதிக்க தேவை. நானே பரிசுத்தமாய் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வேன். நான் எறும்பு. ஆனா சோம்பேறி என்ன சொல்றான்? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? சூரியன் வந்த பிற்பாடும் நீ படுத்துன்னு தூங்குறேன்னா அந்த சூரியனை கூப்பிடுவார், இங்க வாடா, சூரியனை இங்க வா, எத்தனை நாள் உன் வெளிச்சம் இந்த மூஞ்சில பட்டுக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பார். சூரியன் புட்டு புட்டு, நான் சொல்றது சத்தியம், சூரியன் புட்டு 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 வச்சிருவாரு. அன்னைக்கு சூரியன் யாரு? தேவன் படைச்ச சிருஷ்டி. வானங்களே எனக்கு செவி கொடுங்கள், பூமியே நீங்க வா, என் ஜனத்தை நியாயம் இருக்க போறேன்னா வானத்தை பூமியை ஆண்டவர் கூப்பிடுறாரு. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு. இவ்வளோ நேரம் தலைக்காணில பட்டிருந்தேன், அந்த சுகமெல்லாம் வேஸ்ட். அப்படியே என் கையை எடுத்து அப்படியே சைடில் வச்சு, நான் சொல்றது சீரியஸ், நல்ல தலைக்காணியை வச்சு தூங்கல போய் எழுப்பு பார்க்கலாம். அனுபவத்தில் சொல்றேன், அந்த தூக்கமெல்லாம் வேஸ்ட். இப்போ நான் தூங்க போகிற தூக்கம் தான். அப்படியே கையை முடக்கிக்கின்னு கொஞ்சம் நேரம் ஒரு தூக்கம், ஒரு சுகம். இந்த காலையில் நேரத்தில் எழுந்துக்கும் போது அதெல்லாம் கர்த்தர் கூர்ந்து கவனிச்சு, அட சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம்டா படுத்திருப்ப? காரணம், இந்த சோம்பேறி இந்த பூமியை ஆளுகை செய்கிறான், அக்கிரமக்காரன், தூங்குறான், தூக்கத்தை விரும்பாதேன்றார் ஆண்டவர். அப்போ எறும்பு என்ன செய்யுதுன்னா, கோடை காலத்திலிருந்து மழை காலத்துக்கு ஜீவனை சேர்த்து வச்சுக்குது, ஆளுகையை சேர்த்து வைக்குது. அதிகாலையில் இவங்கெல்லாம் தூங்கணுவங்கெல்லாம், தேவ பிரசனத்தை நிரம்பாத தூங்கணுங்கெல்லாம் பாதாளத்துக்கு போவாங்க, எச்சரிக்கை சொல்றேன். ஆனால் அதிகாலையில் எழுந்தவங்க ஆளுகை செய்வார்கள். அதிகாலையில் எழுந்தவர்கள் ஆளுகை செய்வார்கள். 49வது சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 49, எச்சரிக்கை சொல்லுகிறேன். 49வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். பாதாளத்தில் கிடத்தப்படுகிற எங்க போறாங்க? பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செத்து போனவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நல்லா தூங்குவாங்க. தூக்கத்தை தேவன் கொடுக்கவில்லை மனிதனுக்கு. மனிதனை எடுத்துக்கொண்டா, சாப்பிட்டான், இந்த கனியை புசிக்கிற நாள் நீங்கள் சாகவே சாவீர்கள், அந்த கனியை புசிக்காதே தேவன் சொன்னாரா? இவன் சாப்பிட்டானா? சாப்பிட்டது என்ன வரும்? தூக்கம் தான் வரும். ஆக சாப்பிடாதேன்னு தேவன் சொன்னாரு, சாப்பிட்டான், தூங்கணும். சரிப்பா, என் கிருபை உன்மேல் பூர்ணமா இருக்கிறது. ஆமேனா? சரி, நீ சாப்பிட்டுட்ட, அப்பயும் நான் உன்னை மன்னிச்சுட்டேன், இப்போ நீ தூங்குற. அந்த தூக்கத்தையே உனக்கு நான் நித்திரையை, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை கொடுக்கிறார், நித்திரையை கொடுக்குறேன், உனக்கு சுக நித்திரையை தரேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க, இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமேனா? இவங்க என்ன செய்வாங்கன்னா, பாதாளத்துக்கு போறாங்க, கவனி. ஆனா அதிகாலையில் ஆராதனை பண்ணவங்க, செம்மையானவர்கள், அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்வார்கள். எத்தனை பேருக்கு இந்த பிரசங்கம் இப்ப புரிஞ்சுது? கையை தட்டி ஒரு மகிமை செலுத்துங்களேன். அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய அன்புக்காய் என்றென்றைக்கும் துதிகன மகிமை உண்டாகட்டும். ஏன்?
அவர் எனக்கு சகாயம் பண்ணியிருக்கிறார், எனக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார். அதிகாலை செம்மையானவர்கள் யாருங்க? கரடு முரடானவர்கள். அவங்கள எழுப்புனா டொனால்ட் ட்ரம்ப் கரடு முரடான பிரச்சனையை சொல்லுவாங்க. செம்மையானவர்கள் அதிகாலையில் எழுந்து துதித்தவர்கள் ஆளுகை செய்வார்கள், ஆண்டு கொள்ளுவார்கள். அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஆமேனா? தூக்கத்தை விரும்பி தூக்கத்திலேயே கதியா கடந்தனா உனக்கு ஆபத்து. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மாம்ச உலகத்தில் இருந்து ஆவிக்குரிய உலகத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அவர் இல்லாம ஒன்றையும் பண்ண முடியாது. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இயேசு ராஜா என்ன செஞ்சார் அப்படின்னா, வாங்க அக்கறைக்கு போலாம். எறும்பே, கோடை காலத்திலிருந்து உன்னை நான் குளிர்காலத்துக்கு கூட்டு. குளிர்காலம் அதாவது மழைக்காலம் என்பது நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. இந்த சம்பவத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போறோம். எல்லா மனுஷனுமே தூங்கிட்டான். ஏன்னா ஏசப்பா தான் ராஜா. ஆமேனா? இவரே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா. இவன் என்ன பண்ணிட்டான்? நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். இவன் நான் தான் ராஜாட்டு தூங்கிட்டான். அதனால தான் இன்ன வரைக்கும் தேவராஜா அவன் கண்ணுக்கு தெரியல. இப்போ இயேசு என்ன பண்ணாரு? வாங்க நான் உங்களை அக்கறைக்கு கூட்டும் போறேன், இந்த மண்ணுலக வாழ்க்கையிலிருந்து சியோன் எருசலேம் நான் கூட்டும் போறேன் அப்படின்னு கூட்டின்னு போனாரு. கூட்டின்னு போனதும் சாயங்கால வேலை கூட்டின்னு போறாரு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும், மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆளுகை அதுதான் களிப்பு. அப்போ ஏசுராஜா என்ன செய்யறாருன்னா, படகுல வச்சு கூட்டின்னு போறாரு. படகுல போகும்போது கூட கொஞ்சம் ரெண்டு மூணு படகுகள் வந்திருக்கு போல் இருக்கு. ஏசுராஜா நேரா போனாரு, தலையணை வச்சுக்கிட்டு நல்லா தூங்கிட்டாரு. தலையணை வச்சு நல்லா தூங்கிட்டாரு. தூங்கினதுமே கொஞ்சம் தூரம் போனதுமே கடல்ல பயங்கரமான சூறாவளி காத்தடிக்குது. அந்த அலையில தண்ணியெல்லாம் படகுல நிரம்பி படகு அமிழ்ந்து போற அளவுக்கு அவ்வளவு பெரிய சூறாவளி அடிக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் சூறாவளி, ஏன் வேதனை? அப்படியே கப்பல் படகு அலையுது, மனசு அலையுது, அப்படியே போராட்டம் தாங்கல, பிரச்சனை வெடிக்குது. காரணம் என்ன? இயேசு ராஜா தூங்குகிறாரியா? இயேசு ராஜா படகுல இருக்கிறார். ராஜா படகுல இருக்கிறார். இப்ப இருக்கிற இந்த எருசலேம் சியோன்ல ஆளுகை செய்ய போகிற ராஜா படகுல இருக்கிறாரு. போராட்டம், பயங்கரமான சூறாவளி. இவங்க எல்லாம் ஓடி போய், ஐயரே ஐயரே எழுந்திரும், நாங்கெல்லாம் மடிந்து போகிறது உமக்கு கவலை. அவன் ஒரு கேள்வியை கேட்டான் பாருங்க, நாங்க சாகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நீ தூங்கி நிற்கிற. ஆக்சுவலா தூங்கினவன் யாரு சொல்லுங்க? பிரசங்கம் புரியுதா புரியலையா? ராஜா யாரு? இயேசு ராஜா. அவர் இருக்கிறாரு. உன் படகுல இயேசு ராஜா இருக்கிறாரு. உன்னை அக்கறைக்கு போலாம் வா அப்படின்னு கூட்டின்னு வந்தவர் அவரு. நீ சியோன் எருசலேமுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டவர் அவரு. நீ வாயை பொத்திக்கின்னு ராஜாவை ஆராதிக்க வேண்டியது தானே. ஆக்சுவலா தூங்கினவன் யாரு? ஏன் இயேசு ராஜா அங்க தூங்கினாரு தெரியுமா? ஆடா தூங்கு மூஞ்சிங்களா, ஆடா சோம்பேறிகளா, உங்க தூக்கத்தை நீ தூங்கி நீ அந்த சோரை தின்னு தூங்கி தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சேல்ல. தூக்கம் பாவம். தூக்கத்தை விரும்புவது பாவம். தூங்குறது தேவ கிருபை. உடல் அசதியில தூங்கணும். தூக்கத்தை விரும்பினது பாவம். அந்த பாவத்தை சுமந்தவராய் அங்கே தூங்குறாரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை சாவு வந்ததுக்கு காரணமே தூக்கையா? உனக்கு சாவு வந்ததுக்கு காரணம், மனிதனுக்குள்ள சாவு வந்ததுக்கு காரணமே இவன் தின்னா தூங்கினான். அதனால தான் இயேசு ராஜா படகுல போய் தூங்கினாரு. தூங்குனதுமே சூறாவளி சூழ்ந்துக்குச்சு, அவங்கள பயமுறுத்துச்சு. ஏனென்றால் இந்த பூமி தேவனுடைய குமாரனாகிய இயேசு ராஜாவுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. அவருடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறோம் நம்ம. ஆமேனா? அடுத்த சிஎம் இப்போ எல்லாருக்கும் என்ன விஜய் வந்துருவாரு. ஏடா, எனக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் அரசியல் அப்படின்னாவே தொண்டு செய்கிறவங்க,
உண்மையிலேயே ஜனங்களுடைய நலனுக்காக தியாகம் பண்றவன் தான் அரசியலுக்கு வருவான். ஆனா இன்னைக்கு யாரு ஆளுகை பண்றதுன்னா நடிகை. ஏன்னா அவ்வளவு கேவலமானவனுங்க இந்த இந்திய தேசம், தமிழ்நாடு. ஏற்கனவே உன்னை பாவத்தில் தள்ளி அசிங்கமாலாம் உனக்கு படத்தில் காட்டி உன்னை பாவத்தில் தள்ளி நம்மால் உட்காந்துக்கிறோம். இந்த முறை ஆட்சிக்கு அரசியலை பேசாத, தயவு செய்து அரசியல் கவனி, பேசாத. எவனா வரட்டும், தேவன் நியமிக்கிறார். ஆனா உன் மைண்டில் என் இயேசு ராஜா வரணும் இந்த பூமிக்கு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? அவர் ராஜ்யத்தில் நிலைத்திருக்க போகிறேன். அதுக்கு தான் வேலையெல்லாம் நடந்துக்குது இன்னைக்கு இஸ்ரேலில். வேலை நடக்கிறதுல அதுதான் அவர் வரத்துக்கு. ஆனா இந்த சோம்பேறிங்க என்ன பண்ணிட்டாங்க? டே நீ சோம்பேறி, நீ தூங்கினா பாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில சூறாவளி அடிச்சு அலை மோதி உன் படகு கவிழ்ந்து போற அளவுக்கு திகில், பயம், சந்தோஷமா இருக்க வேண்டிய உன் இருதயத்துக்குள்ள ஏன் பயம் வந்துச்சு? அடிமைக்கு தான் பயம் வரும், குமாரனுக்கு சந்தோஷம் இருக்கும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம், மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 35 வாசிமா. அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனார். இல்லம்மா, சாரி, எங்க தெரியுமா வாசிக்கணும்? வாசி போகலாம். 36 வாசி. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டார். இல்லம்மா, அவர்கள் ஜனங்களை 4ஆம் அதிகாரம், சாரி 4ஆம் அதிகாரம், தப்பா சொல்லிட்டேன். ஓகே 4ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி. இப்ப 35 வாசி. இப்ப அன்று சாயங்காலம் எல்லாம் கவனிங்க. சாயங்காலத்தில் என்ன இருக்கும்? இப்ப இந்த பிரசங்கத்தை மைண்ட்ல வச்சு வசந்தல காட்ட நேரம் இல்லை. சாயங்காலத்துல என்ன இருக்கும்? அழுகை இருக்கும். விடியற் காலத்துல இதை மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் போராட்ட பிரச்சனைன்னு சொல்லி கவனிங்க. அக்கறைக்கு போவோம், சொல்லுங்க. அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார். எக்கரைக்கு? சியோன் எருசலேமுக்கு ஒரு நதி இருக்கிறது. அது சியோனிலிருந்து புறப்பட்டு வந்து உங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பித்து, ஆமென், உன் இருதயத்துக்குள்ள மனமகிழ்ச்சியை கொடுத்து உங்களை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறேன். உங்களை அக்கறைக்கு அழைத்து கொண்டு போகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஏதேன் தோட்டத்திலே கனியை புசித்தீர்கள், தூங்கிவிட்டீர்கள். நான் தான் ராஜா. தூக்கம், விழித்திருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னேன்? நான் பாவி. எல்லாம் சொல்லுங்க. விழிப்புணர்வு எதுங்க? நான் பாவி. தூக்கம்னா நான் நீதிமான், நான் ராஜா. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். உன் மனசு தூக்கத்தை விரும்புறதுக்கு காரணம் உன் இருதயத்துக்குள்ள பொய் இருக்கிறது. நான் ராஜா, இந்த பூமி என்னுடையதுன்னு. ஆனால் இயேசுவே ராஜாதி ராஜா, தேவனுடைய குமாரன், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட என்றென்றைக்கும் சர்வத்துக்கும் மேலான ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவகுமாரன். அப்ப இயேசு ராஜா வந்து, நீங்க தூங்கிட்டீங்கடா, நீங்க சோம்பேறியா இருக்கிறீங்க, ஒவ்வொருனுக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது, நீங்க எல்லாம் எனக்கு விரோதமா செயல்பட்டீங்க, ஆனா உங்க பாவத்தை எல்லாம் கழுவி உங்களை சியோன் எருசலேமுக்கு அழைத்து கொண்டு போகிறேன், வாங்க அக்கறைக்கு போகலாம். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் வாசியே. பாட்டை பாடினாலும் கொஞ்சம் அட்டென்ஷன் திரும்பன்னு பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான கொஞ்சம் கவனிங்க. அல்லமா? அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. ஆமென். வாசி. அவர்கள் ஜனங்களை மறுபடியும் 35 வாசி. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அக்கறைக்கு போவோம். மாம்ச ராஜ்யத்திலிருந்து, மாம்ச கரையிலிருந்து ஆவியின் கரைக்கு போவோம். புரிஞ்சு போச்சா? அக்கறைக்கு போவோம். ஏன்னா உனக்குள்ள தூக்கம் என்கின்ற பொல்லாத பாவத்தில் விழுந்து போயிருக்கிறாய், தூங்கி இருக்கிறாய். ஏனென்றால் உன் இருதயத்துக்குள்ள உன் சுயநீதி உட்கார்ந்து இருக்கிறது, தேவ நீதி இல்லை. தேவனாகிய இயேசுவே தேவகுமாரன், அவரே ராஜாதி ராஜா. அவர் ராஜ்யத்துக்கு வா, உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் தான் சபைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அங்க வெளியே உலகத்திலிருந்தோம், இன்னைக்கு சபையில வந்து சேர்ந்து விட்டோம். சேர்ந்தீர்களே, ஆமேனா? எருசலேம் சபைக்கு சேர்ந்தீர்களே, ஆமேனா? வாசி. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அவர் வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பாருங்க ஒரு கேள்வி. என்னவா?
ஆண்டவரே நாங்கள் சாவு போகிறோமே, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையாடா பாவீங்களா, உங்க சாவுல இருந்து மீட்க வந்த ஜீவன்றான் நான். ஆமென் சொல்லுங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஜீவன் நான், ஜீவ அப்பம் நான். என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். ஆமெனா. வானத்தில் இருக்கிற ஜீவ அப்பம் நான். நாங்கள் என்ன இப்ப தூங்குறது யாரு சொல்லுங்க? தேவகுமாரன் அங்க இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த மகிமையின் கர்த்தர் அங்க இருக்கிறார். அவர் தூங்குறதுக்கு காரணமே என்னன்னா, உன் சாபத்தை நான் சுமந்துட்டேன்டா. நீ தூங்கினாவே இவன் என்னமா தூங்கி இருக்கிறான். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு சகாயம் பண்ணினவர், தம்முடைய ஜீவனை எனக்கு கொடுத்து எனக்கு சகாயம் பண்ணின என் கர்த்தர் இவர் என்கின்ற வெளிச்சம் அவனுக்கு இல்லாததுனால்தான் அவன் தூங்கிட்டான். அவன் தூங்குறது யாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு ராஜா டயர்ட்ல தலைக்கான, ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஊழியம் செஞ்சாரு. இன்னைக்கு எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு படகை எடுத்துன்னு போறாரு, படகுல தலையணை வச்சு தூங்கிட்டாரு. இவர்தான் தேவகுமாரன், இவர்தான் சர்வத்துக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மேலான தேவன், இவரே என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா. இவருடைய ஆளுகையில தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் இவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. நான் ராஜா என்ற எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆக விழிப்பாயிரு, விழித்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பாவி, இயேசுவே ராஜா. ஆமெனா. எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏசப்பா சொன்னார் இல்லையா, விழித்திருங்கள், உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருங்கள் அப்படின்னா என்னன்னா, மனது தூக்கத்தை விரும்ப வேண்டாம். விழிப்பு மனசு, நான் ஒரு பாவி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாவி என்ன செய்வ? பாவம் தான் செய்வ. உன்னால பாவத்தில் விடுதலை ஆக முடியாது. உன்னை ஏசப்பா பிடிச்சிக்கன்னு தான் சொல்றாரு. என்ன பிடிச்சிக்கமா? எத்தனை சொல்றது புரியுது? நான் பாவி, நான் பெத்தெடுக்கிற புள்ள பாவியா தான் இருக்கும். இப்போ எனக்கு என்ன தேவை? எனக்கு இயேசு ராஜா தேவை. விழிப்பு, விழித்திருங்கள் அப்படின்னா என்னன்னா, எவன் ஒருத்தன் விழிப்பா இருக்கிறானோ அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொள்ளுவான். அவரே என் ஜீவன். விழித்திருங்கள். உன் மனது தூக்கத்தை விரும்பக்கூடாது. ஏனென்றால் தூக்கம் என்பது அந்தி கிறிஸ்து, சோம்பேறி என்பது அந்தி கிறிஸ்து. அவன் இந்த பூமியில சாப்பிட்டு தூங்கி ஆளுகை பண்றான். ஆனால் இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி ஆளுகை செய்ய போகிறவர் இயேசு ராஜா. அவர் என் ரட்சகர். ஆமெனா. அவர் என்னை பாவத்திலிருந்து ரட்சித்த ரட்சகர். இதுதான் விழிப்பு. ஆமென் சொல்லுங்க. ஐயோ, இது ஒரு வசந்த வாசத்துக்கு மறுபடியும் வர டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கணும். ஏசாயா புத்தகம் 64ஆம் அதிகாரம். ஏசாயா புத்தகம் 64வது அதிகாரத்தில் அதுல 7ஆம் வசந்த வாசி. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும், யார் நாமத்தை? இயேசு என்ற நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு. சொல்லு உம்மை பற்றிக் கொள்ளும்படி. உம்மை பற்றிக் கொள்ளும். பாருங்க, இந்த அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்றாங்களே, இந்த அதிகாலை, ஏசப்பா நான் மறைஞ்சி துணிஞ்சி நான் எவ்வளோ பாவம் பண்ணேன், என்னை பாதாளத்துக்கு அனுப்பாம உங்க ரத்தத்தினால என் பாவத்தை கழுவி நான் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சு என்னை சபையில வைத்திருக்கிறீங்களே, என்னை வாழ வச்சிருக்கிறீங்களே, என் குடும்பத்தை வாழ வச்சிருக்கிறீங்களே, அந்த மனசுல ஒரு பற்றுதல் இருக்கும் பார்த்தீங்களா? அவர் நாமம், இயேசு என்ற நாமத்தை நோக்கி கூப்பிட்டு அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளும்படி விழித்து கொள்ளுகிறவன். சொல்லுங்க. இப்போ இப்போ படகுல இருக்கிறவர் யாரு? இயேசு. யாரு? யெகோவா, கர்த்தர். கர்த்தர் கர்த்தர் தன்னுடைய சகோதரர்களுக்காக உயிரை கொடுக்க வந்த கர்த்தர். யூதன், யூதா கோத்திரத்து சிங்கம். இவர் ஜீவன், இவர் என் தேவன். அந்த பற்றி கொள்ளக்கூடிய மனதில் இல்லாம தூங்கி போன சோம்பேறிகள் படகுல இருந்தார்கள். நீங்க மேல பாத்தீங்கன்னா, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களை போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றுகளை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது, நாங்கள் சாகுறோம். ஆண்டவரே, எங்களுக்கு மீட்பு உமது நாமம், இயேசு என்கின்ற நாமம். இந்த நாமத்தை எவன் ஒருவன் பற்றி கொள்ளுகிறானோ அவன் விழிப்பில் இருக்கிறவன், அவன் விழிப்பாய் இருப்பான். அவன் மனது தூக்கத்தை விரும்பாது.
அவன் அதிகாலையில எழுந்து கர்த்தரை தேடுகிறவன். இவங்க ஏறக்குறைய அதிகாலைக்கு வந்துட்டாங்க. சாயங்காலத்துல படகு ஏறினாங்க. அப்படியே தண்டு வலிச்சு அக்கறைக்கு போறாங்க. அதிகாலை நேரத்துல வந்துட்டாங்க. சூறாவளி வருது. படகுல இருக்கிறவர் என் கர்த்தர். இன்னைக்கு வரைக்கும் ஏன் உன் குடும்பத்துல பிரச்சனைனா உன் தூக்கம். ஆமெனா. அவர் நாமத்தை நான் பற்றி கொண்டேன். என் பாவங்களை சுமந்து தீர்த்த என் பரிகாரி அவர், என் கர்த்தர் அவர் என்கின்ற விழிப்பு அவர்களுக்கு இல்லாதிருந்துச்சு. சரி, இப்ப தூங்குது யார் சொல்லுங்க? யார் தூங்குது? சீஷர்கள் தான் தூக்க மயக்கத்தை இருக்கிறாங்க. ஏன்னா இவர் யார் என்ற விழிப்பு அவர்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. என் பாவத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்ற விழிப்பு உனக்கு வந்துருச்சுன்னா நீ நைட்ல உனக்கு அதிகாலை தூக்கம் வராது. ஆக யார் நீ சபைக்கு வந்து திருவிருந்து எடுத்துட்டு அதிகாலை ஜபம்லாம் இல்லைன்னா உனக்கு ரொம்ப ஆபத்து. எச்சரிக்கை. வசனம் உங்க இருதயத்துக்குள்ள ஓடட்டும். ஏதோ உள்ள வந்தோம், அதே போல டைமிங் ஒரு பயம் இருக்கும். தேவனை ஆராதிப்பதுக்கு அந்த தேவ சமூகம் அப்படியே உள்ள இருக்கும். அந்த பங்க்சுவாலிட்டி, அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளக்கூடிய அந்த விழிப்பு, விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா இயேசு கிருபையில நாங்கள் விழித்து கொண்டோம். ஆமேன். அதிகாலையில் எங்களால் தூங்க முடியாதுப்பா. ஆமேன். இப்ப இந்த வசனத்தை தான் இங்க சொல்றாரு. இப்ப எடுத்து வாசிப்பாங்களா? இப்ப மறுபடியும் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39 வாசிப்பாங்களா? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த சூறாவளி, என் படகு கவிழ்ந்து விடும் போல, என் வாழ்க்கை போயிடும் பொழுது. ஏன் இந்த சூறாவளின்னா அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளக்கூடிய விழிப்பு உனக்கு இல்லை. நான் இல்லை ராஜா, இயேசுவே ராஜா. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாருங்க? தேவகுமாரன், தேவ ராஜா. நான் இந்த பூமியில எனக்குன்னு எதுவுமே இல்லை, எதுக்குமே எனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே ராஜா என்ற விழிப்பு இருக்குமே. ஆனால் அவங்க எழுந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் சாகரத்தை குறித்து ஒரு கவலை இல்லையா? உனக்காக உயிரையே கொடுக்க வந்தவர் அவர். உன் படகுல இருக்கிறார். உன் படகுல இருக்கிற அவர் உன் சாபத்தை சுமந்தார். தூங்கினாரு, உன் சாபத்தை சுமந்தார். இன்னைக்கு உன் வீட்டில் இருக்கிறாரு. உன் வீட்டுக்கு நீ என்னைக்கு வந்தியோ, அவர் உன்னை தேடி வந்தாரோ அன்னைக்கே உன் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. ஆனா அவரை துதிக்கிற இருதயம் உனக்கு இல்லை, அவரோடு பேசுற இருதயம் உனக்கு இல்லை. அதனால தான் உன் வாழ்க்கை சூறாவளி. அவர் எழுந்து அதற்றின உடனே அமைதல் உண்டாயிற்று. கரங்களை உயர்த்தி, அதாவது எருசலேம் சமாதானத்தின் நகரம், அமைதியின் நகரம். உன் வாழ்க்கையில அமைதி இருக்குது அப்படின்னா கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உனக்கு பயம் வந்துச்சு? ஏன் உனக்கு பயம்? யாருக்கு பயம் வரணும்? அடிமைக்கு தான் பயம் இருக்கும். அடிமை தான் பயப்படுவான். ஏன் பயப்பட்டீர்கள்? பதில் சொல்லு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு பதில் சொல்லு. என் வாழ்க்கையில் அடிக்கிற இந்த சூறாவளியில நான் அழிஞ்சிருவனோ, என் பிள்ளைக்கு எதுனா ஆயிடுமோ, என் வேலை என்ன ஆகும், எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள போராட்டம் பிரச்சனை. அந்த நேரத்தில் இதயம் பயப்படுச்சு. எனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதத்தை நானே வாய்க்க பண்ணிவிட்டேன். ஏன் பயந்தாய்? பதில் சொல்லு இன்னைக்கு. டேய், உன்னை அழைத்தவர் நான்டா. மகிமையெல்லாம் துறந்துட்டு மனுஷனா வந்தவர் நான். உன் மேல இரக்கம் வச்சு, உன் மேல கிருபை வச்சு உன்னை என் மார்போடு அணைத்து கொண்டவர் நான். நான் இருக்கையில் ஏண்டா பயந்த? ஏன் பயந்த? ஒரு சின்ன வியாதி வந்தா செத்துருவோமோ, எனக்கு எதுனா ஆயிடுமோ, அதுக்காக உன்னை தேடி வந்தார். அதுக்காக உன் படகுல இருக்கிறார். அதுக்காக உன் விசுவாச கப்பல்ல உன் கூட இருக்கிறார். அவர் உன் சாபத்தை சுமந்தவர். நீ நினைக்கிற தூக்கிட்டாருன்னு, உன் கண்ணுக்கு இன்னும் அப்படிதான் தெரியுது. அவர் தூக்கிட்டாரு. உன் சாபத்தை சுமந்தார். நீ தூங்கின பாரு, இவ்வளவு காலமா தூங்கின பாரு தூக்கம். அந்த தூக்கத்தை எல்லாம் அவர் சுமந்தார். சும்மா இல்லை. சுவிசேஷ புத்தகம் எல்லாம் தேவர்களுக்கு தூக்கம் வருமா? தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆவியா இருக்கிறவங்க. அவங்களுக்கு தூக்கம் வருமா? சரி, தேவ தூதர்கள் தூங்குவாங்களா? தேவ தூதர்கள் வந்து நல்லா வயிறு முட்டை, நல்லா கறி மீன் எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்களா? அவங்க ஆவியா இருக்கிறாங்க. நாமெல்லாம் தேவனுடைய ஆவிக்குரியவர்கள். நமக்கு எப்படி தூக்கம் வரும்? நம்முடைய மனசு எப்படி தூக்கத்தை விரும்பும்?
அதிகாலையில் எழுந்து அவரை துதிக்கிறவங்களாம் ஆளுகைக்கு போயிடுவாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஏன்டா பயப்படுங்க, உங்களுக்கு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன்டா உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிருச்சு? நான் தான் அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களில் அழிவீர்கள் என்று கர்த்தர் சொன்னாரு. ஆனால் அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். என்னையா வார்த்தை இது? இவர் யாரோ? இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு ராஜாவை யாரோ, இவர் யாரு தெரியல. என்னடா இது, காற்று கடல்லாம் இவருக்கு அது வரைக்கும் தூய் நிகராயவன், விழிப்பில்லை, மனசுக்குள்ள விழிப்பில்லை. அவன் ஆத்மாவில் பிரச்சனை இருக்கு, தூங்கிட்டான், அவன் ஆத்மாவில் தூங்கிட்டான். இவர் யாரோ? அதான் இன்னைக்கு கேள்வி. இவர் யாரோ? அவர் தான் எல்லாம், அவருக்குள்ள எல்லாம். ஆமேனா? எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. உன்னை தேடி வைப்பா, தயவு செய்து உங்க கண்ணை திறந்து பாரு. இயேசு யார் என்றால் தேவன். எல்லாம் அவர்தான். உன் கண்ணில் பார்க்கிற எல்லாம் நிற்கிறதே, அழிந்து போகாமல் நிற்குதே. அவர் தான் சர்வத்துக்கும் முந்தின பேராய் அடிக்கப்பட்டவர். இவர் யாரோ? யார் இவர்? காற்றும் கடலும் இவருக்கு பயப்படுதே. உன் பிரச்சனை எல்லாம் அவருக்கு முன்னாடி எந்த மூலை? அவரை பத்தின ரகசியம் உனக்கு தெரியல. அதனால தான் இன்னும் உன் கப்பல் ஆடுது. உன் கப்பல் இன்னும் அமிழ்ந்து போய்விடுமோ, என் வாழ்க்கை முடிஞ்சிடுமோ? உன் கண்ணை திறந்து பார். இயேசு யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு சகாயம் வரும். எனக்கு உதவி செய்தவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து. ஏதோ பெத்லகேமில் பிறந்து நாசரேத்தில் வளர்ந்து பாவம் ரொம்ப கேவலமாக அடிக்கப்பட்ட அந்த இயேசு தான் உன் மைண்டுக்கு இருக்குது. அவர் சர்வத்துக்கும் மேலான தேவன், சகலமும் அவருடைய பாதத்தின் கீழே இருக்கிறது என்பதை நீ அறியலையா? யார் இவர்? இவர் யாரோ? எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை? படகுல இருக்கிறாங்க, இவர் யாரோ? இன்னைக்கும் இந்த வேத வசனம் உன் கையில் இருக்குதுங்க. தயவு செய்து சொல்ற, ஆராய்ச்சி பண்ணுங்க. இவர் யாரோன்ற கேள்வி வராது. இவர் யார் எனக்கு தெரியும். அவர் சர்வத்துக்கும் மேலான தேவன். இந்த இயேசு தேவன் என்னை மீட்க வந்தவர். அவரை நான் எப்படி, அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு தூக்கம் இல்லைங்க. தூக்கத்தை விரும்புறது முன்னாடி, இப்ப என் மனசு தூக்கத்தை விரும்பல, என் இயேசு ராஜாவை விரும்புகிறது. ஆமென். உடல் அசதியினால சொப்பனங்கள் பிறக்க, சோர்வுனால சொப்பனங்கள் பிறக்க தூக்கம் வரும். கிறிஸ்தவர்களுக்கு தூக்கம் போயிருச்சு. இன்னைக்கு நல்லா தெளிவா கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்லை? தூக்கம். தூங்குறவன் வெளியே தூங்குறான். இதுக்குள்ள தூக்கத்தை பத்தி நிறைய பேசலாம். கர்த்தருக்கு சித்தமானா நீங்க அப்புறம் வாங்க, டைம் ஆகி போச்சு. கர்த்தருக்கு சித்தமானா புதன்கிழமை வாங்க. இந்த தூக்கம் என்ன, இது ஏன் நம்மளாம் தூங்கக்கூடாது? தூக்கமெல்லாம் வெளியே இருக்கிறவங்களுக்கு. தூக்கம்னா தூங்குதல் என்பது நான் ராஜா, சுயநீதி, தூங்குறான். இயேசு கிறிஸ்துவே ராஜா என்பவன் விழித்து கொண்டான். அவரே சர்வத்துக்கு மேலான தேவன். இவர் யாரோ? இவர் யார் என்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். உன் தூக்கத்தை அவர் சுமந்தார். நீ தூங்கி வழிஞ்சியே நல்லா, அதெல்லாம் அவர் சுமந்தார். நீங்கள் நினைக்கிறீங்க கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணார்? மொத்தத்தையும் இங்கே அவருடைய ஊழியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அங்கே வந்து மொத்தமாக சேர்த்து முடிச்சார். எல்லாம் உள்ள அடங்கியிருக்குது. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. அவங்க கேட்ட கேள்வி, இவர் யாரோ? அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர். அவரே என் சகாயர். அதிகாலையில் எனக்கு சகாயம் கிடைக்கும். 124 சங்கீதம் வாசித்து முடிங்க. இவர் யாரோ என்பதற்கு விடை 124 சங்கீதம் 8 வசனம் வாசி. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எந்த நாமத்தில் உள்ளது சொல்லுங்க? எந்த நாமத்தில் உள்ளது? கர்த்தருடைய அந்த நாமம். என்ன நாமம்? இயேசு என்ற நாமம். நமக்கு சகாயம் யார்கிட்ட இருக்குது? இயேசுன்ற நாமத்துல நீ இயேசுன்னு கூப்பிட்டினாவே உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு சகாயம் கிடைக்கும், உனக்கு உதவி கிடைக்கும். எல்லா உதவியும் உனக்கு கொடுத்து உனக்கு தேவன் உன்னை வாழ வைக்க வல்லவர். நமக்கு சகாயம் பண்றவர் யாருங்க? வானத்தை பூமியை உண்டாக்கின இயேசு. ஆமென். இவர் யாரோ? அவர் சொன்னா என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் அமைதலா அடங்கி அமைதல் ஆயிடுமா? அமைதல் ஆகிடும். ஆமென்.
என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் சூறாவளிகள் எல்லாம் அமைதி உண்டாக்கிடுமா? அமைதி உண்டாயிடும். ஏன்னா அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த இயேசு என்கின்ற நாமம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின நாமம். ஆமேனா? ஆமேன் சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு மட்டும் ஏன்பா இவ்வளோ பிரச்சனை? தயவு செய்து அந்த நார வாயை திறக்காதீங்க. அவரை ஆராதிக்கிற வாயா நீங்க நல்லவரப்பான்னு சொல்லுங்க. ஆமேன். நாங்கள் சாகிறது உமக்கு கவலை இல்லையோ? நீ தூங்கிக்கின்னு அவரை போய் தூங்குறேன்னு சொல்ற. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. என்னை அழைத்தவர் என்னை கைவிடுவதற்கல்ல, என்னை விட்டுவதற்கல்ல. என் ஆத்துமாவில் ஒரு விழிப்பு ஏற்படணும். எறும்பு கிட்ட போய் கத்துக்க. நான் எறும்பு, எல்லாம் அறிக்கை பண்ணு. ஆமென் சொல்லுங்க. நான் எறும்பு. எறும்புனா என்னது? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒருத்தனும் போதிக்க தேவையில்லை. ஆமெனா? அப்ப வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் நான் சகாயம் பெற்றிருக்கிறேன். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள என் பரமபிதாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.